சாரிங்க. என்ன சாரி? சாரினா சரியா போச்சா? தெரியாம வந்துட்டீங்க. எப்படி ஆயிடுப்ப? போலீஸ் என்ன நீ? பொம்பளை நினைச்சு சிரிச்சிருப்ப. அதுக்கு என்ன வந்திருக்கு? போயா. ஏம்ல யா யா போயா. அப்பா உனக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நாம்பட்ட பாடு இருக்கே கொஞ்சமா நஞ்சமா. போன வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி போட்டது. அப்புறம் ஒரு மாலை வாங்க கூட மாமூல் கிடைக்கலையே. இப்போ புண்ணியத்தில் ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்படியே பல உனக்கு தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய மாளிகை கட்டட்டாலும் ஒரு 6க்கு 3 சைஸில் ஒரு சின்ன மேடை அமைக்கலான்னு பார்க்க அதுக்கு ஒரு செங்கல் கூட கிடைக்க மாட்டேங்க. இவர் தாங்க கான்ஸ்டபிள் கந்தசாமி. இவருடைய முன்னோர்கள் 7 தலைமுறையா வெள்ளக்காரன் காலத்திலிருந்து கான்ஸ்டபிளாவே காலத்தை ஓட்டினவங்க. இவருக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல, ஆனா இவரு அப்பாவுக்கு இருந்துச்சு. எப்பா எனக்கு ஜனவரி 1 என்ன ஆசீர்வாதம் பண்ணு. இந்த வருஷமாவது எவனையாவது ஏதாவது ஒன்று பண்ணி எந்த ரூபத்திலேயாவது நான் இன்ஸ்பெக்டர் ஆகுறேன். எப்ப பாரு நாய் ரூபத்துல தான் நீ வருவியா? மனுஷ ரூபத்துல வரவே மாட்டியா? வந்துட்ட மகனே. அப்போ இன்னைக்கு வருஷம் பிறந்த முதல் நாள். இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பாக்கியா? இன்னைக்கு ஒரு நாளாவது சஸ்பெண்ட் ஆகாம வேலை பார்த்தா உன் ஆத்மா அழிஞ்சிருமா? இல்ல மகனே இல்ல. உன்னை இன்ஸ்பெக்டர் தொப்பில என்னைக்கு பாக்குறடோ அன்னைக்கு தான் என் ஆத்மா அழியும். லட்சியமே இல்லாத மனிதர்கள் இருப்பாங்க, ஆனா ஆசை இல்லாத மனிதர்கள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. லட்சியத்துக்கு வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். ஆசைக்கு வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை எதுவுமே இருக்காது. இவர் தாங்க நம்ம ஹீரோ. 500 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு சின்ன கிராமத்துல இருந்து இந்த சென்னைக்கு வந்திருக்காரு. 4 பேர் பாராட்டும்படி இருந்தா அது லட்சியம், 4 பேர் சிரிக்கும்படி இருந்தா அது ஆசை. இவர் நம்மள பாராட்ட வைக்க போறாரா இல்ல சிரிக்க வைக்க போறாரான்னு சாமி, என் பேத்திய காப்பாத்தி கொடு சாமி. ஐயா நல்லா இருப்ப. என் பேத்திய காப்பாத்தி கொடுயா. ஐயா பேத்திய காப்பாத்தி கொடு. என்னடா? ஒண்ணும் இல்ல. பாவம் சார் அந்த பொண்ணு. கொளுத்துற வெயில ஒரு செருப்போடு எப்படி நடக்காது? கொஞ்சம் கூட ஈவ இருக்கல. இந்தாங்க இந்த செருப்பை அவங்கிட்டே கொடுத்துருங்க. ஒரு பொண்ணுக்கு கருப்பு முக்கியமா செருப்பு முக்கியமாடா? எங்கேயா போய் தொலைஞ்சா? ஐயோ ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல சந்த கடையா? எங்கேயா போய் தொலைஞ்ச? சார் இன்னைக்கு ஜனவரி 1 சார். கோயிலுக்குலாம் போயிட்டு உங்களுக்கு பிரசாதம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். எங்கேயாவது போயிட்டு ஏதாவது கதை சொல்லு. டேக் ஒரு பிரசாதம் சார். எந்த கோயில்லையா உனக்கு மைசூர் பாக்கு பிரசாதமா கொடுக்கறானுங்க? யாருக்கிட்ட கதை விடுற? தவாரு, நாங்கெல்லாம் மந்திரிக்கு பாதுகாப்புக்கு போறோம். இந்த அக்யூஸ் எல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நீனு பாத்துக்கலாம் சார். நம்பலாமா? நம்பலாம் சார். ஃபாலோ மீ. அம்மா வெளியே வெயில் தொல்லை, உள்ள இவன் தொல்லை.
எப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆக போறனோ கடவுளுக்கே தெரியாதே. ஏல, என்ன கேஸ்? 75. செக்ஷன் நீ சொல்லக்கூடாதுல, நான் சொல்லணும். அது இல்ல சார், வரவழியில 12B பஸ்ல 75 ரூபா கத்திரி போட்டேன். ஓ, அத சொன்னியா? ஆமா சார். இங்க வாலே. சார், ஆமா, உன்னை பார்த்தா நல்ல குடும்பத்துல பிறந்த மாதிரி இருக்க, நீ ஏன் இப்படி பண்ற? அதை ஏன் சார் கேக்குறீங்க? சரி, கேட்கல விடு. இல்ல சார், நானே சொல்றேன் சார். 1க்கு சொல்லு. 2 கல்யாணம் ஆயிடுச்சு, ஆ. 7-8 குழந்தைகள் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வேலைக்கு போனா குடுக்கற காசு கோட்டுக்கே பத்தல சார். ஆஹா. அதான் வந்து இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தணுமேன்னு சைடுல கத்திரி போட்டு பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன் சார். உனக்குள்ள ஒரு நியாயத்தை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கேடா. காலைல சாப்பிட்டேன்? சத்தியமா இல்ல சார். இல்ல, இதுக்கு இல்லாம சத்தியம் பண்ணுவாங்க. நானும் தான் சாப்பிடல. உன் குரல் சுண்டும் போதே எனக்கு ஒரு சந்தேகம். கரெக்டா சொல்றீங்க சார். கண்டுபிடிச்சிடும்ல. நேரா திருநெல்வேலி ஹோட்டலுக்கு போ. சரி சார். உனக்கு ஒரு எண்ணெய் தோசை சாப்பிட்டுக்க. சரி சார். எனக்கு ஒரு எண்ணெய் தோசை பார்சல் வாங்கிக்க. ஓகே சார். மீதி சில்லறைய பத்திரமா கொண்டு வரணும். கண்டிப்பா கொண்டு வரேன் சார். வரேன் சார். கூப்பிட்டீங்களா சார்? அப்படியே போயிடணும்னு நினைச்சேன் வையே. சிவா சிவா, உனக்கு நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. வரேன் சார். ஏற்கனவே என்ன கண்ட உனக்கு ஆகாது. இதுல என்ன தோசை வாங்க போனவனை பத்தி கேட்டா நான் என்னத்தையா சொல்றது? உலகத்துல எந்த அடிமுட்டாலாவது அக்யூஸ்ட் கையில பணத்தை கொடுத்து வெளியே அனுப்புவானாயா? அனுப்புவானாயா? நான் சொல்லித்தான் சார் அனுப்புனேன். என்ன சொல்லி அனுப்புன? அப்படியே ஓடிட்டா உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்லன்னு சொல்லித்தான் சார் அனுப்புனேன். உனக்கு தான் நல்லதில்ல. ஒரு வாரம் நீ சஸ்பெண்ட். மெமாடியா? ஏ குருசாமி, ஏன் செல்ல குட்டி. ஏ அண்ணமோனா, எப்பல வந்த? ஊர்ல அப்பமெல்லாம் நல்லா இருக்காவளா? இல்ல மழைலாம் ஒழுங்கா பெய்யுதா? இல்ல பச்சை பசையில இருக்க வைக்காடலாம்? எனக்கு பொண்ணு பாக்குற வேலை ஒழுங்கா நடக்குதா? அதெல்லாம் நல்லாவே நடக்குது சித்தப்பு. நீ தான் இன்னும் கான்ஸ்டபிளாவே இருக்கியே, அது நினைச்சுதான் ஊரே வருத்தப்பட்டு இருக்கு. அப்ப பொண்ணு கிடைக்காது. இல்ல ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாம்ல, அவன் கஷ்டம் அவனுக்கு. வா, நீ உள்ள வா. வாயா. நாம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் ஊருக்கார போய் சும்மா இருக்கணும் மாட்டான்னு இருக்க. ஆமா, நீ என்ன திடீர்னு வந்து நிக்க? நீ தான் போலீஸ் ஆச்சே, கண்டுபிடி பாப்போம். இல்ல, அந்த திறமை இருந்தா நான் எப்பவே எஸ்ஐ இருப்பேனே. நீயே சொல்லம்ல. ஜஜங். பெட்டி கடை வைக்க வந்தியா? நாயகன் பாஷா. அது மாதிரி நானும் தாதாவாக வந்திருக்கேன். சரிதான். ஏன் சிவலபுரி பாண்டி மலையூர் பண்டிகை படம்லாம் பாக்கலையா? ஏன் அந்த மாதிரி ஊர்லயே இருந்து தொலைய வேண்டியதானே? அதெல்லாம் காட்டுல மறைஞ்சு வாழ்ற வாழ்க்கை சித்தப்பு. நாம சிட்டில ஓப்பனா வாழணும். இல்ல சோக்கடிக்கா? ஜோக்கா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல ரொம்ப கேவலமா இருக்குல்ல, வெளியே எங்கேயும் சொல்லிவிடாத, ரொம்ப அசிங்கமா நினைப்பான். இதுல அசிங்கமா நினைக்கிறதுக்கும் கேவலப்படுறதுக்கும் என்ன இருக்கு சித்தப்பு? தமிழ்நாட பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே. பட்டப்பகல்ல வயசு பொண்ண 4 பேர் கடத்திட்டு போறாங்க. பாவப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து மாமூல் வசூல் பண்றாங்க. நடு ரோட்ல நின்னு ஒருத்தன் சோடா பாட்டில் வீசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க பிடிச்சீங்க, என்ன பண்ணீங்க, எதை தட்டி கேட்டீங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு நானும் சைலண்டா தான் வந்தேன். இது எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா நான் தாதா ஆகணும் சித்தப்பு. நான் தாதா ஆகணும். நான் தாதா ஆகணும். இப்ப சரின்னு தோணுதுல? இப்ப சரின்னு தோணுதுல? மூடு. விரக்தியில சிரிக்கம்ல. நான் கூட நீங்க விரும்பிதான் சிரிச்சீங்களோன்னு நினைச்சேன். சரி, நீ இங்கே இருந்துக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. என் வேலைக்கு மட்டும் டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. அது போதும் சித்தப்பு, அது போதும். ஆனா ஒண்ணு, அடிக்கடி மெமோ தான் வாங்கிட்டு இருக்கேன். பெர்மனண்டா டிஸ்மிஸ் ஆர்டர் வாங்க வச்சிடாத. சின்ன மரமகனே, நீங்க பட்டணத்துக்கு போறதா கேள்விப்பட்டேன். அங்கதான் என் மகன் முக்கராசி சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டான்னா ரஜினி கமலால எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்கற அளவுக்கு அப்படி ஒரு பழக்கம். உங்களுக்கு ஏதாவது காரியம் சாதிக்கணும்னா என் மகன் முக்கராச பாருங்க, அவன் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். இந்தாங்க அவன் அட்ரஸ். ஒரு பெசல் சாதா எடு. டேய் மாப்ள, என்னடா அவ்வளவு தூரம்? ஏமாம்சே, நீ என்னமோ சினிமால நடிக்கிறதாகவும் ரஜினிகாந்த் கமலஹாசன் எல்லாம் சொடுக்கு போட்டு கூப்பிட்டா எந்திரிச்சு ஓடி வந்து என்னன்னு கேட்பாங்கன்ற அளவுக்கு நெருங்கிய பழக்கம் உங்க அப்பா ஊர்ல பெருமையா பேசி தர்றாரு. நீ என்ன இங்க தோசையை சுட்டுட்டு இருக்க? ஆமா மாப்ள, நாளைக்கு ரஜினி சாரும் நானும் ஒரு படத்துல ஒன்னா நடிக்க போறோம். நான் தோசை மாஸ்டர், அவர் சப்ளையரு. அதனாலதான் தோசை எப்படி போடுறதுன்னு காலையில இருந்து சுட்டு பழகிட்டு இருக்கேன். அப்ப ரஜினி சாரு அவரு இன்னியாரு மவுண்ட் ரோட்ல எப்படி சப்ளை பண்றதுன்னு பழகிட்டு இருப்பாரு. யோ சப்பா மாஸ்டர், நீ ஒரு ஸ்பெஷல் சாதா போட தெரியல. 8 வருஷமா தோசை போட்டுட்டு இருக்கிற கஸ்டமர் காரி துப்புறாயா?
என்ன மாப்பிள்ள பண்றது? சினிமாவில் நடிக்க போனா ஏதாச்சும் ஒரு மூலையில நிப்பாட்டுறாங்க. அதுவும் புட்டேஜ் ப்ராப்ளம்னு எல்டில தூக்கிறாங்க. பொழப்புக்கு என்ன பண்றது? அதே சைடுல தோசை சுட்டு பொழைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி விடு, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத. என் கூட பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பு. எதுக்கு? இனிமே நீ தான் என்னோட வலது கை. நம்பலாமா? உனக்கு ஒன்றும் ஃபீலிங் இல்லையே? மாப்பிள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ பேத்துக்கு நான் அல்ல கையா இருந்தேன். உனக்கு வலது கையா இருக்க போறத நினைச்சு பெருமைப்படுறேன். கிளம்பு. அதை விடு மாப்பிள்ள. நீனும் அப்ப சொல்லுவன்னு 4 நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். சென்னைக்கு என்ன நோக்கமா வந்த? நாயகன் பாத்தியா? 40 ஆட்டி. பாட்சா 60 ஆட்டி. அது மாதிரி நானும் தாதாவனு வந்திருக்கேன். விளங்காத பேலே ஒரு லூசு பைய பேச்ச கேட்டு நம்ம வேலையை விட்டோமாடா. தோசை முருகலா போட சொன்னாலே நம்ம கருகலாத்தையும் போடுவோம். அதையும் நம்பி வேலை கொடுத்தாங்க. இனி எந்த கடையில வேலைக்கு சேர்ந்து வவுத்து கழுவு போறோம்னு தெரியலையே. ஏமாப்ல என் அட்ரஸ் யாரு கொடுத்தா? உங்க அப்பா. டேய் நில்றா கீழ் பக்கத்துக்கு போறவனுக்கு என் அட்ரஸ் கொடுத்து ஏன்டா பீடே கொலகாரனாக்குற? நல்லதோ கெட்டதோ இவனை வச்சுதான் காலத்தை ஓட்டணும். மாம்ஸ், ஒன்னு ரைட்ஸ்ன்னு சொல்லு இல்ல ராங்ஸ்ன்னு சொல்லு. ஒய் கமிங் ஸ்டாண்டிங்? இதுல இங்கிலீஷ் வேறயா? நாயன் பார்த்தோம், பாச்சா பார்த்தோம். ரெண்டுலயும் ஒரு பாயிண்ட நோட் பண்ணியா? நான் ஒண்ணு நோட் பண்ணலையே. மாப்பிள்ள நாயகன் படத்துல வேல்நாயக்கர் கேரக்டர் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் மயன் செத்ததுக்கு அப்புறம் பொண்ணு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் மேல மேல போயிருச்சு. ஆமா. பாஜாவை எடுத்துக்கிட்டா மாணிக் பாஜாவா அவர் பாம்பேல இருக்கும் போது அவருக்கு காதல் இல்ல, கல்யாணம் இல்ல. மெட்ராஸ்ல ஆட்டோ ஓட்டும் போதே நக்குமாவுடைய லவ் வந்துச்சு. இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு ஒண்ணும் தெரியல மாம்ஸ். இப்படி என்ன இருக்கிறவனுக்கு காதல் இருக்க கூடாது, கல்யாணம் இருக்க கூடாது. மாம்ஸ், நம்மள காதலிக்கும் கல்யாணம் பண்றதுக்கு 100,000 பேர் கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் இங்க வந்தது தாதாகிறதுக்கு தான். இந்த ஒரு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருந்தீனா ஒரே வருஷத்துல உன்னை தாதா ஆக்கிட்டேன். ஆயிலாமா? ஆக்குறே. இப்படி பொய்யா தலைவரே, உண்மை இங்க வெளியில வந்துருச்சு. நம்ம தர்ணா போராட்டம் பண்ணது இந்த பேப்பர்ல போட்டுருக்கான். இன்னும் சிஎம்ஏ படிச்சிட்டு என்ன பண்ணி என்னடா பண்ண? என்னத்த பண்ணாலும் தலைவர் மனதுல பாதியத்தானே பிடிச்சிருக்கோம். முழுசா அபகரிக்கிற மாதிரி பிளான் சொல்லுங்கடா. தலைவா பேசாம அவனை தூக்கிடுவோமா? ஏன்டா கொத்துக்கறி போடுறக்கா? நல்லா சொல்றாங்கடா பிளான். தலைவரே பேசாம நீங்க தீ குளிங்க. ஆத்திர அவசரத்துக்கு 5-10 கொடுத்து உதவுறாரு. அவரை போய் தீ குளிக்க சொல்றீங்க. செத்து போனா யாருக்கா போய் கையெழுந்துருது? வாடா. ஓ விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா? அடுத்த வருஷம் சிஎம் பர்த்டேக்கு தங்க தேரை இழுத்துருவோம். பேசாம தலைவர் படத்தை பச்சை குத்திருங்க. போயா கொங்கத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. தலைவரை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னா வேற கட்சியில போய் சேரக்கூடாது பிளான் பண்ணிக்கிட்டீங்க. ஐயா நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேளுங்க. சொல்லு. அது வந்து தலைவர என்னத்தை எப்படி பாக்குற? ஆளையும் காலையும் பார்த்தா தலைவருக்கு பிறந்த மாதிரி தெரியலடா சாமி. மொல்ல மாதிரி முண்டங்களா இனிமே செயற்குழு மாட்டுக்கொட்டையில தான்டா. வா இங்க. அரசியல் வட்டாரத்துல அடுத்த சிஎம் நான் தான் பேசப்படுற அளவுக்கு என் பேரும் புகழ் வசந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவனோட பொண்ணு நீ எப்படி இருக்கணும்? தமிழ் கலாச்சாரத்தோட பொட்டு வச்சு பூ வச்சு 4 பேர் பார்த்தா கும்பிடுற மாதிரி இருக்கணும். 4 பேர் பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சரி, இந்த பித்தலாட்ட அரசியலை விட்டு எனக்கு சின்சியரான ஃபாதரா இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நானும் நடந்துக்கிறேன். எப்படி முடியும்? 18 வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்த அரசியல் செல்வாக்க உனக்காக இழக்க முடியாது. அதே மாதிரி ஒரு டீனேஜ் ஃப்ரீடம் என்னாலயும் எடுக்க முடியாது. நீங்க அப்படியே இருங்க, நானும் இப்படியே இருக்கேன். இல்லாத பிள்ளை தரதல்ங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு. நேத்து ஷூட்டிங்ல ஓ நீங்க கேளுங்க சார். மேடத்தை தூக்கிக்கிட்டு 4 ரவுடிங்க அப்படி ஓடுறாங்க சார். காப்பாத்துங்கன்னு மேடம் கத்துறாங்க சார். நீங்க சர்றன்னு என்ட்ரி ஆகி எனக்கு தேவை சக்தி கோகோட்டி. வெரி குட். இது வாங்கி அப்படி கடகடன்னு குடிக்கிறீங்க. குடிச்சிட்டு கப்பா அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு 48 ஃப்ரேம்ஸ்ல ஜகார்னு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு கிக் கொடுக்குறீங்க. ஏன் அது ஒரு 500 ஃப்ரேம்ஸ்ல எடுக்க முடியாதா? 500 ஃப்ரேம்ஸ் பண்ணிக்கலாம் 1000 பண்ணிக்கலாம். ஓகே மேடம். ஓகே கேமராமேன். ரெடி சார். வயசாகி போச்சேடா வேல்முருகா. சார் வயசுக்கு மீறி வெளியறிய பெருமூச்சு விட்டப்பா.
ஒரு ஆணை ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், சிரிச்சா சிரிப்புல பச்சை தண்ணி பத்தி யார் நீங்க? ஓகே ரோலிங் ஆக்ஷன். எனக்கு தேவை சக்தி. கோகோட்டி அப் அப் கக்கூஸ். ரூம்ல இருந்துட்டு வரட்டே தானே. ஹீரோ சார் கக்கூஸ். ஏய் கில்லாடிங்களா விடுங்க, அதான் ஹீரோ வரல. ஏய் வாய் வச்சிட்டு கம்முனு இரு. ஏய் என்ன ஒரு மாதிரியா பேசுற? ரொம்ப நாளாவே உன் மேல எங்களுக்கு ஒரு கண்ணுடி. தனியா மாட்டினா விட்டுருவோமா? ஹீரோ சார் ஐயோ, அவன் குடிக்கிற டீல பேதி மாத்திரை கலந்து கொடுத்தாச்சு. நேரம் புடுங்கி இருக்கு அவனுக்கு. டைரக்டர் சார் நீ என்னதான் கத்துனாலும் யாருக்கும் காது கேட்காது. எல்லாரும் காதுலயும் பஞ்சு வச்சாச்சு. என்னயா ஹீரோயினையும் காணா, ரவுடிங்களையும் காணா. என்ன மாம்சு, ஸ்டொமக் ப்ராப்ளமா? காட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க? இல்ல மாப்பிள, தாதானும்னா சில இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு. எவன் கொள்ளை அடிச்சாலும் இங்கதான் வந்து பிரிச்சுக்கிருவேன், எவன் கொலை பண்ணாலும் இங்கதான் வந்து ஒளிஞ்சுக்கிருவேன். மாப்பிள, நீ தாதாவாகிறதுக்கு பிள்ளையார் சொல்லி விழுந்துருச்சு. வெரி குட். எப்படி? அங்க பாரு. ஒரு பொண்ண 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. ஏண்டா ஏதோ அடிவட்ட பொண்ணு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாப்புல சொல்ற? அந்த பொண்ணு காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துதே, உன் காதுல விழுகலையா? விழுது. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? போய் காப்பாத்து. மாம்சு அவங்க அங்க இருக்காங்க, நாம இங்க இருக்கோம். எப்படி மாம்சு காப்பாத்த முடியும்? ஏண்டா நீயே ஆளை கடத்த மாட்ட, கடத்துறவனி தடுத்துட்டு பாட்ட மாட்ட, நீனா எப்படா தாதாவ? எட்டி விழுத புர்ரா புர்ரா. என்ன மாம்சு தொங்குது? விழுதுடா, தொங்கத்தானே செய்ய. நீ கெட்டியா புடிச்சுக்க. போடா 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 போடா. கிரேட் சார் கிரேட். எத்தனையோ சினிமால ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்துனா ஹீரோ எங்க இருந்தோ குதிச்சு வந்து காப்பாத்துவாரு. இது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது என்ன காதுல பூ சுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி சிரிப்பேன். ஆனா என் வாழ்க்கையில இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது எங்க இருந்தா வந்து எப்படி சார்? கிரேட் சார் கிரேட். கைய கொடுங்க. லட்சியம் என்னது? நோ, அது வேற இது வேற, 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 அது வேற. தப்பிச்சிட்டேன். அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. அம்மா டிபன் ரெடி. நாகரிகமா இருக்காது. ஐயோ, நம்ம அவசரத்தை யாருக்கிட்ட சொல்லி புரிய நம்மளை விட அர்ஜென்ட் பண்ணுங்க. உச்சை அப்பா சொர்க்க வாசல் தந்துட்டியா? எல்லாம் போயிட்டல, போ போ போ. ஏன் இப்படி பொங்குறான்? ஒரு வாரமா அடிச்சுக்கிட்டு பகலியா இது? 7 சுருட்டுக்கு இலகாம 8வது சுருட்டுக்கு இலகிற நேரம் பார்த்து கொட்டாயில இடி இழுந்த மாதிரி இந்த இடி இடிச்சியே. ஏயா ஏன் உனக்கு மனசு இல்ல, மனச்சாட்சி இல்ல? யோ உட்கார்ந்து சாப்பிட வயிற்றுல அடிக்கலாமியா? ஆனா கக்கீஸ்ல கொஞ்சம் அடி வைத்தாக்கே நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து என்னையா வந்து அதான் வந்து நிறுத்திட்டீல. போயா முடியுமா? இன்னும் நான் சுருட்டு எடுத்து விடு. கக்கீஸோட உட்கார படிக்கானுங்க. எவனோ ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான். போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம அர்ஜென்ட் நமக்கு எப்பா. இப்பதான் கண்ணே தெரியுதப்பா. அட தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்பா விட்ட இடமா ஆத்தா விட்ட இடமா? உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்டா? மாச கணக்குலையா? இப்ப தானே போனேன். நானும் வந்துட்டு தான் போனேன். இதென்ன பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்டேன். ரொம்ப முட்டிட்டு வாயாலே சுருட்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு.
நீ என்னடா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. ஐயோ வாழைக்காய தாய புகை போட்டு படுக்க வைப்பாங்க. நீங்களாம் சுருட்ட பிடிச்சி எதையா படுக்க வைக்கிறியா? நான் ஒருத்து வரான். சக்கா போய் 1 மாசம் இருக்குமோ? சே, இங்க வர்றவும் பூரா ப்ரெஷர்லேயே வரான். மாப்ள கொலை. இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான கொலைகாரனா இருக்க. மாம்சே கொலை, வா ஓடிடலாம். டேய், செத்த புணத்தை பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடுங்குது. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியிலே செத்து போவருக்கு. ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சே எவனோ கொன்னா எவனோ செத்தான். நாமே மாம்சே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க. சொன்னதை செய்யு. சரி. ஆப்பண்டா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுடா. பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சே உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போன்ல எடுத்து உள்ள வை. இந்த லொகேஷன் வந்து என்னாச்சு? ஷூட்டிங் நடக்கலையா? அங்க பாருங்க. கொலை நடந்திருக்கு மேடம். அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்க. நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க கிளம்புங்க மேடம். சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேடம் நாம நம்ம வேலையை பார்ப்போம். சார், நாமெல்லாம் மீடியால இருக்கோம். நாம இந்த வேலையை செய்யாம வேற யார் செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ? சார், பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டுல ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு? சார், ஒரு சமூக போராளி சார். என்ன துரி கேள்வி கேட்டீங்க. குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் பொறுப்பு. கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணா, அவ்வளவுதான். சார், இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற இது வேற, 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 அது வேற இது வேற. இங்கேயுமா நல்லா எடுத்தா நல்லா எடு. மேடம் வாங்க போலாம். டேய் போய்ட்டாடா. மாம்சே சூப்பரா இருந்தது. நல்லா இருக்குல்ல? கூட நானும் சேர்ந்து கோசம் போட்டேன்னா இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாயை கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புண்ணியவன் கொலை பண்ணி போட்டிருக்க. ஏத்துக்க. சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாம்ல. ஏரியா பூரா எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்று காலர் தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? ஐயோ, ஏல நான் சொல்லி சாயந்தரம் போய் நீ கை நீட்டினா அதுக்கு பேர் பீட்டு காசு. நான் சொல்லாமலே காலையிலே நீ கை நீட்டினா அதுக்கு பேர் மாமூல். 2 மாசம் சாயந்தரம் வசூல் பண்ணு, 3வது மாசத்துல 2 சேர்த்து வசூல் பண்ணு. இப்படி நீ வசூல் பண்ண நீ தோதவாயிருவ. விடுறா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கலெக்ஷன் கிளம்பு. நான் மாமே முதல்ல மாதிரி கடகார பசங்களாம் காசு கொடுக்க மாட்டானுங்க. நம்மள மாரி வேறவனா பெரிய ஆள் உள்ள வந்துட்டானோ? நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான்? ஒரு நாள் கலெக்டா தாண்டா மச்சான் சரியா வரும். ஸ்டேஷன்ல ஐயா சொன்னாரு. இந்தாங்க. டேய் மாமே அங்க பாருடா. ஹே, முதல்ல ஃப்ளவர் மார்க்கெட் அங்க பாருடி. இந்தானா இந்தாங்க. அங்க வாங்கி இங்க. ஓ, ரியலி கிரேட். இவங்க இங்க வந்தா ஒரே டைட்டில் நான் எத்தனை தடவை தான் ரிப்பீட் பண்றது? என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க. பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக்கோட அச்சத்தை போக்குனீங்க. மதர் தெரசாக்கு அப்புறம் அனாதை குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு காட்டுறீங்க. யார் சார் நீங்க? புரியலையே. ப்ளீஸ் டெல் மீ சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. அவன் ஏதோ மந்திரிக்கிறான்டா. இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. ஏய் குரு, மேக்ஸிமம் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்து தாதா தான். போ நான் வரேன். போ. காசு ஜாக்கிரதை. டேய் இவன் போலீஸ்காரனுக்கு குருவா இருக்கான்டா.
பாதி பணம் தான் இருக்கு, மீதி பணம் என்னடா விடுங்க. உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம். 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓட மாட்டார். இவர் எப்படி ஓடுவாரு? ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 5 lakhs, 10 லட்சம், 15 லட்சம். மாஸ்டர் ஒரு டீ. என்னையா ரொம்ப சிறுக்காத மாப்பிள்ள, வா. அட வா மாப்பிள்ள. நான் ஐடியா கொடுத்தேன், ஒருத்தந்தே அடிச்சேன். உன் சித்தப்ப ஐடியா கொடுத்தேன், 4 பேர் அடிச்சாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஐடியா கேட்கல, கேட்டிருந்தீன்னு வச்சுக்க 40 பேர் வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள. இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, இல்ல கிரானைட் குவாரியா இருந்தாலும் சரி, பெட்ரமா இருந்தாலும் சரி, பீரங்கி பேரமா இருந்தாலும் சரி, தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, சோடா ராஜாவா இருந்தாலும் சரி. சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? மாப்பிள்ள, அவங்க அரசியல் பின்பலத்தை வச்சுதான் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கமே அவங்க மேல கை வைக்க பயப்படுது. அப்படிப்பட்ட அரசியல்ல ஒண்ணு நீ ஐக்கியப்படுத்திக்கிட்டீன்னா நீ நினைச்ச லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிட்ட கூட்டு போறேன், அவனை மதிச்சு ரகசியத்தை கத்துக்கிட்டு தாதாவானாலும் சரி, இல்ல அவனை மிதிச்சு நீ தலைவரானாலும் சரி. ஒருவேளை அப்படி தலைவராகி முதலமைச்சர் ஆயிட்டின்னு வச்சுக்க, இந்த கல்வித்துறை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. மாம்சு, இத்தனை நாளா ஏன் மாம்சு இந்த ஐடியாவை என்கிட்ட சொல்லல? மாப்பிள்ள, இன்னைக்குதான் ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள். ஸ்வீட்டு கேக்கு இதெல்லாம் நான் கொண்டு போறேன். ஏறு, உள்ள ஏறு, போவான். வாங்க தம்பி. நீ பெரிய யோகாக்காரையா? எப்படி? இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான், ஒழிக கோஷமே கிடையாது. ஏன்? நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே, அபசகுண வார்த்தையே கிடையாது. தலைவர் குஷியா இருக்கும்போது இப்படிதான் கொஞ்சுவாரு. அண்ணே, அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அங்க ஆடு வெட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கேன். ஏன் செலவுல கருதிக்கிறக்கா? டே, சாமிக்கு எப்பவுமே கொடுத்தான் பழக்கம். 100 தங்க உடைக்கிறேன் வேண்டாம் புத்திசாலி இல்ல, 100 தங்க எவன் பொறுக்கிறேன் வேண்டானோ அவன் தாண்டா அதி புத்திசாலி. என்னைக்குன்னா நீங்க விளக்கு அணைச்சிருக்கீங்க. இவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? ஏப்பா, தலைவர் கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் வாழ்கோசம் போடுங்க. என்னையா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். புதுசா எல்லாம் சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. சரி, அப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கல்விங்க. மதுரை வீரன் சைதைமணி, எங்கள் தங்கம் சைதைமணி, உலகம் சுற்றும் வாலிபன் சைதைமணி, 1000ல் ஒருவன் சைதைமணி. டேய், அங்க யாரோ அழகா வர்ணிச்சு கத்துறானடா. ஆமா, நம்ம கோட்டைக்குள்ள இதுவரை கேட்காத கோஷமா இருக்க. வாங்கடா. படகோட்டி சைதைமணி. டேய் தம்பி, வணக்கம் தலைவா. நல்லாறா. கிளம்புடா. திலகம் சைதைமணி. என்னமா கத்துறான் பாருங்கடா. நீங்க சைதைமணி. போங்கடா. உங்க எல்லாரும் ஃபுல் மீல்ஸ். செம்மல் சைதைமணி, புரட்சி தலைவர் சைதைமணி. இதெல்லாம் அந்த தலைவருக்குள்ள பட்டையா? யோ, தலைவரோட சொத்தையும் கட்சியும் தான் கைப்பற்ற கூடாது, பட்டத்தை பங்கு போட்டுலாம். அப்படியா? கருணை கடல் சைதைமணி, காவேரி புதல்வன் சைதைமணி. ஏயா எப்போ எது கேட்டாலும் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு இருப்பியே. என் அப்பங்கிட்ட 51வது ஆளா சேர்றதா உன் லட்சியமா? நோ, இப்ப கூட சொல்றேன், ஒரு கணக்கு போட்டு தான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். என் லட்சியம். நிறுத்து, அது வேற இது வேற, அதானே? அதேதான். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க. வாழ்த்துக்கள் சார். கற்பு காவலாளி கமலாதேவி மறுமண மறுப்பு மையத்தின் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன். செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோடீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம். ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கற்புக்கரசி கண்ணகியை
குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும். அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன். நல்லா கவனிங்கடா. தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன். உடனே நீங்க போடுற கோஷத்துல எனக்கு பதவி டக்கு டக்குன்னு ஒசந்துகிட்டே வரணும். புரியுதா? வெடியெல்லாம் போலாமா தலைவர? வெடியும் போடக்கூடாது, பொடியும் போடக்கூடாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் குண்டை போட்டு நம்ம திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போயிருவேன். அட தம்பி, நீ மட்டும்தான் கோஷம் போடணும். சரி தலைவா. உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? எங்க போடு. தலைவர் தலைவர் தலைவர். வணக்கம். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா? வீட்ல நல்லா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஐயா பல்லடத்துல இருந்து நாராயணசாமி கொண்டு வந்திருக்காருயா. திருநெல்வேலியில இருந்து சங்கரம்பிள்ளை வந்திருக்காருயா. கூடவே வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனிவாசன் வந்திருக்காருயா. அப்படியா? வேற யாரும் இல்ல? வேற சைதமணி வந்திருக்காருயா. அவன் அடிக்கடி என்ன வந்து பாக்குறான். அவகிட்ட சொல்லு, பர்த்டே அன்னைக்கு வந்து மாலை போட்டு போட்டோ எடுத்து போ சொல்லு. இவனை என்ன பண்ணி தொலைக்கிறது? அம்மா இப்ப அவன் எங்க இருக்கிறான்? மேல பால்கனில வெயிட் பண்றாருயா. அவனை எல்லாம் ஏன் மேல விட்டீங்க? வந்தா பண்ணிட்டு இருப்பானே, கூட 10 பேத்த கூட்டிட்டு வந்திருப்பானே. 51 வருடம் வந்திருக்காருயா. எண்ணிட்டியா? முதல்ல அவனை பேசி அனுப்புனாதான் எனக்கு நிம்மதி. தலைவரே வணக்கம். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் வேறயா? என்ன எல்லாம் உன்னோட ரவுடி கோஷ்டிகளா? ஐயோ தலைவரே, தொண்டர்கள். பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ விசுவாசிகள். அத முடியா? புதுசா வீடு கட்டின நீ கமிஷன் கேட்கறியா? கட்டப்பன் சைட் வேற பண்றியா? கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உன்ன கேட்கணுமாயா? தலைவரே, நம்ம பசங்களை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் நீதான் செய்யற. என்ன தலைவரே, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை செய்யறேன். அரசியல்ல காலம் பூரா உங்களுக்கு அடிமையா கிடக்குறேன். வசதி வச்ச நம்பாதியா? அவன் எதிர்கட்சிக்கார ஆளு. எங்கள் வருங்கால முதல்வர் சைதைமணி, எங்கள் வருங்கால பாரத பிரதமர் சைதைமணி, எங்கள் வருங்கால ஜனாதிபதி சைதைமணி. ஐயா ஐயா, 18 வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க 3 கோஷத்துல காலி பண்ணிட்டேனா? ஏண்டா, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அதனடா பழைய கடங்காரனை கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச. கடைசியா என் வாழ்க்கையில வகுத்துல அடிச்சுட்டேடா. எத்தனை கான்ட்ராக்ட், எத்தனை கமிஷன், எத்தனை வேலை வாய்ப்பு, அத்தனையுமே போச்சடா. அத்தனையுமே போச்சடா. அவனையும் போடு, அவனையும் போடு, போடு. கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் கார்டை கூட பிடிக்கிட்டாங்களா? இன்னும் நான் எந்த கட்சியில போயிடா முதல்ல இருந்து பிள்ளை அரசியல் போட்டு அரசியல் ஆரம்பிக்கிறது. என்னடா செய்ய போறேன்? சொல்றா சொல்றா. நல்ல வேலை 3 கோஷத்தோட விட்ட. இன்னொரு கோஷம் சேர்த்து போட்டிருந்தா இது. எந்திரா நீ தானே கொண்டாந்து அவன் வேலைக்கு சேர்த்துட்ட. அதுக்காக தான் நம்ம அடுத்த கட்ட திட்டம். முதல்ல எனக்கு வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னதெல்லாம்? என் அப்பா அரசியல விட்டு ஒழிச்சல அதுக்குதான். ஆனா நீ அன்னைக்கே சொன்ன நான் ஒரு கணக்கு போட்டு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. என் அப்பா அரசியல விட்டு ஒழிக்கதா நீ சென்னைக்கு வந்தியா? அப்போ எதுக்கியா வந்த? அது தயவு செஞ்சு அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. நாயகன் பத்தியா? வெரி நைஸ் மூவி. பாட்ஷா? ஓ ஃபேண்டாஸ்டிக் மூவி. அது மாதிரி நானும் இங்க தாதா ஆகணும்னு வந்திருக்கேன். ஏன் எல்லாருமே காரி துப்புறாங்க? நம்ம தப்பா இல்ல நம்ம லட்சியம் தப்பா? கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்ததுக்கே கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு. யாராவது இப்படி கழுத்துல கத்திய வச்சா என்ன பண்ணுவ? இல்ல நாம அகிம்சை வழியில. சாக்கடையில எதையா நல்லது கெட்டதுன்னு 2 பக்கம். 4 பேருக்கு நல்லது செய்யணும் தான். யோ இதெல்லாம் சினிமா டயலாக்யா. 4 பேருக்கு இல்ல 4000 பேருக்கு கூட நல்லது செய்யலாம். அதுக்குள்ள நம்ம நாட்டுல பஞ்சமே இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண. ஆதரவு இல்லாம
எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு. வசதி இல்லாம எவ்வளவு பேர் படிக்காம இருக்காங்க. உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தரை படிக்க வை. இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும். இத பாரு, நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு. இதுக்கப்புறமும் நீ நினைச்சதான் சரின்னு தோணுச்சுன்னா என்னைக்குமே என்ன பார்க்க வராத. ஹே சிவா, என்னடி ஆனா 500 ரூபாய்க்கு டாப் அப் பண்ண சொன்னா 50 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிருக்காண்டி. அவ ஒரு கஞ்ச பையடி. ஏன் உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணடி? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஹே சும்மா ரெடி. வேற எஸ். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உழைச்சு ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட சொன்னேன். நான் 4 பேரை சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்காக உழைச்சுக்கிட்டு இருக்கேன். கூச்சப்படாம சாப்பிடுங்க. நைட் டியூட்டி சேர்த்து பாத்துக்கிறேன். எப்படி? அதுக்காக இந்த அளவுக்கா? நீங்க தான் சாப்பிடுறீங்களா? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் வார்த்தைக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. மரியாதை நீங்க சொன்ன வார்த்தைக்கு இல்ல. அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிட்டு போனா ஒரு நாதாரு பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற பாப்ப. அவன் என்னை மாமான்னு கூப்பிடுவேன். அதை நான் கேட்டுக்கிட்டு உசுரோட இருக்கணும். இதெல்லாம் பாத்துக்கிட்டு என் ஆளுங்க சும்மா இருப்பாங்க நினைக்கிறியா? க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. வாங்க இங்கே கிட. அமெரிக்கா மாப்பிள்ளையோட வர்றேன். டாடி. அடச்சை. டேய் தலைவரே, 24 மணி நேரம் இங்கே அசையாம நிக்கணும். சரி தலைவரே. எது நடந்தாலும் அக்கம் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது. சரி தலைவரே. அவ எப்படி தப்பிக்கிறாங்கறத நான் பார்க்கறேன்டா. அண்ணே, சாப்பாடு இங்கே வருது. தலைவரே, சரக்கு வருது, சரக்கு வருது. டாடி, டாடி ப்ளீஸ் டாடி. அவன் இல்லன்னா நான் செத்து போயிடுவேன் டாடி. டாடி, டாடி, டாடி ப்ளீஸ் டாடி. டாடி. டாடி, thank you so much. டாடி. டேய், அந்த பொண்ணு போகுதுடா. டேய், எங்க என்னடா உனக்கு என்னடா? தலைவர் என்ன சொன்னாரு? இங்க தான் நிக்க சொன்னாரு. நீ எங்கடா அங்க பாக்குற? ராஸ்கல் பேசாதீங்க. கட்டளை கண்டுபடணும். நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சைலண்டா இருக்க. யோ, எங்க அப்பா அமெரிக்கா மாப்பிள்ள ஆப்பிரிக்கா மாப்பிள்ளன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம உங்க ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு அமெரிக்கா மாப்பிள்ள செட் ஆக மாட்டான். ஐ திங்க் ஆப்பிரிக்கா மாப்பிள்ள கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, சொல்லி தொலை. இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போவோமே. ஏன்? பேண்ட் சட்டைலாம் லாண்டரிக்கு போட்டிருக்கேன். அடிப்பாலோ? எத்தனை? ஒண்ணுதான். அம்மா ஆசையா வாங்கி கொடுத்தது. எங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? சரி விடு, நாளைக்கு 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. எந்த ஃளைட்? ஃளைட்டா? அங்க மண்ணடிக்கல நிறைய வரும். அதுல தான் உன புடிச்சு போயிடலாம். என்ன ரியாக்ஷன்? சரி, இன்னைக்கு நான் எங்கேயாவது ஃப்ரெண்டுங்க வீட்டுல தங்கிக்கிறேன். நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10 மணிக்கு வந்துருவேன்ல? வந்துடணும். இதப்பா, உனக்கு 40 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 20 நீ எடுத்துக்க, 20 எனக்கு வெட்டு. அப்போ கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். உன்னோட கமிஷன் 2%. 40 கோடி ரூபாய்க்கு 80 லட்சம் ரூபாய். அதை வாங்கிக்கிட்டு ஒதுங்க. டேய், உன்ன மாதிரி சிட் பண்ண நடத்துறவன் எவன்டா மக்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க? எல்லாம் சுவாக தானே. நீ பாட்டு கெஸ் ஆயிட்டேன்னா ஊரா வந்து ஒய்யும்பான நான் என்ன பண்றது? அதனால உனக்கு 20, எனக்கு 20. ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டு. யானேஸ்வரனை கொன்னுட்டாங்களா? ஐயோ, நான் போட்ட 5 லட்சம் போச்சா? ஐயோ, நோ கிரைங், நோ கிரைங். இனிமேதாம்மா நீ கவனமா இருக்கணும். எந்த சபலத்துக்கும் உன் மனசு ஆட்படக்கூடாது. நம்ம அமைப்போட பேரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு இனிமேதாம்மா அதிகமா இருக்கு. என்னையா மூஞ்சி இப்படி செதஞ்சு போய் கிடக்கு? கொலைகாரே அப்படி செதைச்சிருக்கான் சார்.
சரி சினிமாவில் விசாரணை நடத்துற மாதிரி 2 பேர்ட்ட விசாரணை நடத்திட்டு வா. நான் வெளியே இருக்கேன், வாட தாங்க முடியல. அதிகாரியா இருக்க போய் ஆர்டர் போட்டு போறாரு. ஐயோ இவன் யாரு? மண்டையை செய்யும் பண்ணி இவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? தம்பி அழாத. இந்த கொலையை பத்தி ஏதாவது இல்ல அழாதல. இந்த கொலையை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில இருந்து ஆபத்து வந்தாலும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன்டா. அழாம சொல்லு ராஜா, அழாம சொல்லு. என்ன ஊதுற சங்க நிறுத்த மாட்டேங்க, எல்லாரும் இருக்காங்க. அதனால சொல்றது யோசிக்கிறியா நீ? இந்த பாரு, ஏய் ரகசியமா காதை கடிடா. காதை கடிச்சு துப்பிடுவோம் உங்களுக்கு. முட்டா பையில காதை கடினா காதை ரகசியமா சொல்லுங்க அர்த்தம்ல. அம்மா ஏன் இந்த கொலையை பத்தி உனக்கு உண்மை தெரியுமா தெரியாதுல? கொட்டாய் விடாம சொல்லல. உன் பேர் என்ன? ஒரே அழுக நடுவீட்டுல குப்பையை போட்டுக்கிட்டு, ஆமா காலில் பாடி போட்டுட்டு கையில வளையல உடைச்சிட்டு இருக்கீல, இதெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு ஆரம்பரம் செய்ய வேண்டியதானே? இது எங்க அமைப்போட கொள்கை. கொலை நடந்த வீட்டுல கொள்கையை பத்தி பேசுறதே தப்பு. கொலை நடந்திருக்கலாம், ஆனா எங்க கொள்கையை யாரும் கொலை செய்ய முடியாது. ஐயோ பஞ்சு டைலாக்கா பேசுறாளையா. ஆமா நான் தெரியாம தான் கேட்கேன். ஒரு ஆம்பளை செத்து போயிட்டா ஒரு வாழ வேண்டிய வயசுல ஒரு புள்ளைய நல்ல கலர் புடவைய உருவி ரோட்ல எரிஞ்சிட்டு வெள்ளைச்சேலையை கட்டி விடுறீல. எந்த வீட்லயாவது பொம்பளை செத்து போயிட்டான்னா ஆம்பளை கலர் பேண்ட பூரா உருவிட்டு வெள்ளை பேண்ட மாட்டி விடலா? யோசிங்களா? அது எங்க கொள்கை இல்ல. உங்க கொள்கையில இடி விட. இருங்க நான் வந்து பேசிக்கிறேன் உங்களை. அடுத்து கருவாப்பைய எப்படி பேசி போறான் பாத்தியா? என்னையா துப்பு தொலைக்கிட்டியா? இல்ல சார், காதல கடிதான் கிடைச்சது. இந்த கேஸ்ல மட்டும் நம்ம துப்பு தொலைக்கிட்டா என்ன சார் கிடைக்கும்? நீ இன்ஸ்பெக்டர், நான் டிஎஸ்பி. துப்பு தொலைக்காச்சே. என்னைய சொல்ற? இப்ப சொல்ற சார், ப்ரொமோஷனை பர்ஸ்லயே வச்சிருக்கேன். இந்த பாத்தீங்களா, துப்பு தொலைக்காச்சு. என்னையா இவன் உன் சொந்தக்கார மாதிரி இருக்கான், இவனா அக்யூஸ்ட்? இல்ல சார். என்னையா குழப்புற? ஐயோ சார், அது வந்து நான் தாதாகவே முடியாதா? நான் இன்ஸ்பெக்டர் ஆகவே முடியாதா? சித்தப்பு என்னப்பு? ஒரு செம ஐடியா. என்ன ஐடியா? ஏதாவது சிக்கலான கேஸ் வந்தா என்னை மாட்டி விட்டுடு. நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடுவ, நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் உன் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துரு. ரவுடி இமேஜ் கிடைச்சு நான் தாதா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் உலகத்திலே நான் தான் நம்பர் 1 தாதா தாதா தாதா. அப்புறம் நான் தான் நம்பர் 1 இன்ஸ்பெக்டரும். இப்படி பேசியிருக்கோம் சார் நாங்க. அலர்ட்! 208, 207, 108, 102. அலர்ட்! 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 எல்லா கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லா செக் போஸ்டையும் க்ளோஸ் பண்ணி அலர்ட்டா இருக்க சொல்லு. பஸ் எல்லாம் குறுக்க நிறுத்தி டிராபிக்கை ஜாம் பண்ண சொல்லுங்க. ஹார்பர்ல இருக்கிற எந்த ஷிப்பும் என்னோட பர்மிஷன் இல்லாம மூவ் ஆக கூடாது. ஏர்போர்ட்ல இருக்கிற எந்த பிளைட்டும் என்னோட பர்மிஷன் இல்லாம டேக் ஆஃப் ஆக கூடாது. குட்ஸ் வண்டியில இருந்து எல்லா ட்ரெயினும் கும்மிடி பூண்டி தாண்ட கூடாது. அப்படி தாண்டுனா என்கவுண்டர்ல போட்டுருவேன். நீட்டாதிய மடக்குங்க. ஏன் கேஸ் பண்ணி புடிச்சா ஒரு குஜாலாவா இருக்கும்னு சொன்னேன். கேஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். செலவுக்கு காசு வாங்க என் அண்ணன் பையன் என் வீட்டுக்கு தான் வருவான். அப்ப புடிச்சுக்கிடுவோம். சரியா? சீக்கிரம் வர சொல்லியா? ஐயோ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எப்போ வருவான், எங்க போயிருக்கான்? ஏ தம்பி கண்ணா ராஜா உட்கார்றா. இல்ல எங்க போய் தொலைஞ்சா? எங்க போனா என்ன, அடுத்து எங்க போக போறேன்னு கேளு. நீ இப்ப எங்க போனுங்கிறத நான் சொல்றேன்ல. நீ இப்ப ஜெயிலுக்கு போற, தாதாவா திரும்பி வர. அது மிகப்பெரிய முட்டாள்தனம் சொல்லி 3 சீனுக்கு முன்னால என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன திருத்திட்டா. அப்ப 15 சீனுக்கு முன்னால நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டது அது வேற இது வேற. என்னல அது வேற இது வேற. இல்ல ஒரு விஷயத்துல முடிவெடுக்கப்படாது. முடிவெடுத்தா பின்வாங்கப்படாது.
அதுவும் போலீஸ் கண்ட்ரோல் ஒரு விஷயத்தை விட்டுட்டு மறுபடியும் மாத்த நினைக்கிறது முதல்ல வாய்க்கில தலையை விட்டுட்டு தப்பிக்க நினைக்கிற மாதிரி. என்ன சித்தப்பு குழப்புறீங்க? இல்ல நான் எங்களை உன்னைய குழப்பினேன். இல்ல நம்ம ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த பைனான்ஸ் கம்பெனி ஓனர் இருக்காம்ல, அவன் கொலை வழக்குல உன்னைய சிக்க வச்சாச்சே. எல்லா பிரஸ்காரங்களும் கூப்பிட்டு போட்டாவெல்லாம் கொடுத்தாச்சே. இன்னும் 10 நிமிஷம் தான்ல நீ தான் கொலைகாரன்னு எல்லாரும் சொல்லிடுவாங்க. நான் இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன், சண்முகநாதன் டிஎஸ்பி ஆயிருவான், நீ தோதவாயிருவேன். என்ன சித்தப்பு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் திட்டத்தை குழப்பிடாம இருக்க? சித்தப்பு என்ன சித்தப்பு? எல்லாம் நம்ம செட்டப். வெளியில ஒரே வாட்ச்மேன் நிக்கிறாங்க. இல்ல அது வாட்ச்மேன் கிடையாதுல, உன்னை பிடிக்க வந்த போலீஸ்ல. ஐயோ, அப்போ உண்மையாவே மாட்டி விட்டீங்களா? ஆமா. விஜி, நான் அவ்வளவு தூரம் படிச்சு சொல்லியும் இப்படி ஒரு கொலையை பண்ணிட்டியேடா. ஐயோ சத்தியமா சத்தியம் பண்ணி என்ன முட்டாளாக்க பாக்காத. நீதான் கொலை பண்ணேன்னு நான் சொல்லல. டெலிகாஸ்ட் ஆகிற 98 சேனல் சொல்லுது, காலையில வர 38 பேப்பரும் சொல்லுது. இதெல்லாம் பொய்யா? அப்போ போலீஸ்காரங்கள பொய் சொல்றாங்களா? மேடம் அவர் திட்டாதீங்க மேடம். சார் கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். அவர் டென்ஷன் ஆகி ஏதாவது பண்ணிட்டாருன்னா உங்க உயிருக்கும் ஆபத்து, என் உயிருக்கும் ஆபத்து. அவர் கோபத்துக்கும் வீரத்துக்கும் முன்னால இந்த கம்பி வலை ஒரு கொசு வலை மாதிரி மேடம். அதை தட்டி விட்டு வெளியே வந்துட்டாருன்னா இந்த நாடு தாங்காது மேடம். இவர் கொலை பண்ண விதத்தை பார்த்தா பாகிஸ்தான் தீவிரவாதிகளை இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுக்கணும் மேடம். சுருக்கமா சொல்லணும்னா நாயகனும் பாட்சாவும் ஒன்னு சேர்ந்த உருவமா இவரு. இவன் ஒரு ஸ்கிரீன் பிளே பண்றானே, சும்மாவே ஆடுவான். இவன் சாம்பிராணிய வேற போட்டு போயிட்டான். இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இந்த உன் லட்சியத்துக்காக 2 மனசு சாகடிச்சிட்டியேடா. 2 மனசா? ஒண்ணு உன்னை காதலிச்ச பாவத்துக்காக என் மனசை கொன்னுட்டேன். ஒண்ணு ஓகே. ஊரை விட்டு வந்த உனக்கு இருக்க இடம் கொடுத்து சோறு போட்ட உன் சித்தப்பா கையாலேயே விலங்கு மாட்ட வச்சியே. அந்த ஒண்ணு விட்ட பெத்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இந்த சிங்கத்தை கூண்டில் அடைச்சதே அவன் தாண்டி. எப்ப எதை கேட்டாலும் அது வேற இது வேற அது வேற இது வேறன்னு எல்லாத்தையும் வேரோட அறுத்துட்டியேடா. இனிமே 5 வயசு குழந்தைகிட்ட கூட அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. உலகின் தலை சிறந்த போலீஸ் ஸ்காட்லாந்து யார்டு என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன். கொலை நடந்த 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்த வரலாறு உங்கள் பூமியில் உண்டா? கைகுடு. ஒரு டிஎஸ்பி சௌத்ரி, ஒரு அலெக்ஸ் பாண்டியன், ஒரு வால்டர் வெற்றிவேல், ஒரு வல்லரசு, ஒரு அன்பு செல்வன் போன்ற உயர் போலீஸ் அதிகாரிகள் நவீன ரக ஆயுதங்களை வைத்துக் கொண்டு சாதித்ததை விட நம்முடைய சண்முகநாதனும் கந்தசாமியும் வெறும் லத்தியை வைத்துக் கொண்டு புத்திசாலித்தனமாக குற்றவாளியை பிடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஆற்றலுக்கு தமிழ் சினிமாவே தலைவணங்க வேண்டும். வெரி குட். தேங்க்யூ சார். மகனே, 7 தலைமுறையா நம்ம பரம்பரையில யாருமே சாதிக்காத இன்ஸ்பெக்டர் கடமை நீ சாதிச்சிருக்கடா. இல்லப்பா, இது ஊழல். வேண்டாண்டா, இடிபடிய கல்லற பக்கமே வர வேண்டாம். ஓ கடமையெல்லாம் முடிச்சிட்டு காலா காலத்துல அங்க வெயிட் பண்ணுவோம். சார் 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 என்னையா சார், நம்ம நினைச்ச மாதிரியே நீங்க டிஎஸ்பி ஆயிட்டீங்க, நான் இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன். ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? வாழ்த்துக்கள். அது இல்ல சார், நம்ம குருவை வெளியே எடுக்கிற விஷயமா பேச வந்தேன். உனக்கு அறிவு இருக்காயா? நான் ஐஜி ஆகணும், நீ டிஎஸ்பி ஆகணும். அதுக்கு ஐடியா பண்றதை விட்டுட்டு உள்ள இருக்கிறவன வெளியே எடுக்கணுங்கிற உனக்கு அறிவு இல்ல? என்ன சார் கூறுகிட்ட தரமா பேசுறீங்க? அவன் ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும் சார். அந்த உறவு முறை கிடையாது சார், அண்ணன் பையன். அவனை வெளியே எடுக்கலன்னு வைங்க, தமிழ்நாட்டு அளவுல பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆல் இந்தியா லெவலே வரட்டும், நான் பாத்துக்கிறேன்யா. இதோ பாரு, அவனை ஜெயில ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. அப்படி ஒழுங்கா நடந்துக்கிட்டான்னா
நன்னடத்த பேர்ல பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாள், காந்தி பிறந்த நாள்ல அவங்களே வெளியே விட்டுருவாங்கய்யா. ஐயோ புரியாம பேசுறீங்க சார். சார் அவனை வெளியே எடுக்கணும் ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க முடியாது சார். உன் ஊர் எந்த பக்கம் இருக்கு? தெற்கு பக்கம். வடக்கு பக்கம் தலை வச்சு படு. ஐயோ காமெடி பண்ணாங்க சார். எப்படியா வெளியே நந்தன சிங்கள பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க. போலீஸ்காரனா கெத்தா ஏரியா போயா. யோக்கியதை பத்தி இவன் பேசுறானு. சல்யூட் அடியா. பன்னிக்குட்டி மாரி நிக்கிறேன். வண்டி அடியா. பண்றை பண்ணிட்டு பன்னிக்குட்டின்னு சொல்லிட்டு போறானா, நான் என்ன செய்வேன்? சித்தப்பு கூப்பிடுற துணியே சரியில்லையே. என்ன தலையை தொங்க போட்டு வரீங்க? என் கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கேவலமா திட்டிட்டு போறா. எப்ப என்ன வெளியே எடுக்க போறீங்க? அதான் கையை விரிச்சிட்டான்டா. யோ என்னையா பந்திக்கு பாயை விரிச்ச மாதிரி சர்வசாதாரணமா சொல்ற? அப்ப என் கதி கொஞ்சம் கஷ்டம். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். கொலையாளி தன்னை நிரபராதி என நிரூபிக்க கடுகளவும் வாய்ப்பில்லாத நிலையில் கொலையாளி இவர்தான் என்று நம்பும்படியாக நடந்தேறியுள்ள சம்பவங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மரண தண்டனை மட்டும்தான் இவருக்கு சரியான தீர்ப்பு என்று கருதி இவரை சாகும் வரை தூக்கிட உத்தரவிடுகிறேன். ஒருவேளை கயிறு இருந்துட்டா தப்பிச்சிடலாம். ஒருவேளை கயிறு அருந்து விட்டாலும் திரும்ப வேறு கயிறை பயன்படுத்திக் கொள்ளவும் அனுமதி அளிக்கிறேன். பாய முடித்தனையா யோசிச்சேன். இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தயவு செஞ்சு நாயகன் பாட்சா படத்தை யாரும் பார்க்காதீங்க. அந்த படங்கள்லாம் வந்து 25 வருஷம் ஆச்சு. எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பார்க்காத 1-2 பேரும் அப்பப்ப டிவில பார்த்துட்டு இருக்காங்க. அத பத்தி உனக்கு என்ன கவலை? சார் தூக்கு போட இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. ஆனா இவனுக்காக காத்துட்டு இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட். அறிவு இருக்கா? ஓடுற கரண்ட் கம்பியில கைய வச்சு அப்படி விளையாட வேண்டிய வயசுல அதை விட்டுட்டு தூக்கு கைத்துல தொங்க மாதிரி நினைச்சு பாப்பாவே. அப்படியே ஜெயில் காம்பவுண்ட ஜம்ப் பண்ணி ஓடுற மாதிரி கற்பனை பண்ணணும். ஆள பாரு. சரி அதை விடு, நான் போய் ஜெயிலர் பார்த்து வந்துடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கும் டியூட்டிங்க தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. சித்தப்பு அதுக்காக ஆயில் டொண்டர் வாங்கி கொடுத்து உங்க கூட வச்சுலாம் முடிவு பண்ணிடாத. இது நல்லா இருக்கல. சித்தப்பு ரெண்டாவது கொலையா? இல்ல பண்ணி புடாதேன்னு சொல்ல வந்தேன்டா. கூல் டவுன். சார் வணக்கம் சார். எத்தனை மூட்டை எத்தனை மூட்டை? சார் 330. நோ 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 302. கரெக்ட் சார். ஆமா சார் 302. பயங்கரமா உருமுறாரு. சிங்கத்துக்கு சித்தப்பா இருப்பாரோ? எத்தனை காணு எத்தனை காணு? 110 சார். நோ 102. ஆமா சார் 102 தான். ரொம்ப கரெக்டா இருக்காரு. விட்டா இவரே தூக்கில போட்டுறோம். சார் நாங்க எண்ணி வைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம். எங்களாலேயே சரியா சொல்ல முடியல. பார்த்த உடனே எப்படி சார் நீங்க கரெக்டா சொல்றீங்க? நீங்க காலையில இருந்து என்ன பண்றீங்க? கண்ணுல தண்ணிய ஊத்தி கழுவுறீங்க. ஆனா நான் எண்ணெய ஊத்தி கழுவுறேன். Who are you? Who are you? அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கோலவளக்க கண்டுபிடிச்சமே. Hats up. Oh, weak body. Relax, relax. Come to my room. Come on, brother. Come on. Take your seat. Any tea, coffee? இல்ல சார், வேண்டாம் சார். Bonvita, Horlicks, at least cool drinks? ஐயோ பழக்கல சார். Oh, very good. ஆமா, இந்த கொலையை துப்பு துலக்கினதில் அதிக பங்கு உங்களுக்கா இல்ல சண்முகநாதனுக்கா? முழு ஐடியாவும் என்னோட தான் சார். நினைச்சையா அவன் தான் ஷானி பயலாச்சா. ஆமா, அது என்ன முழு ஐடியா? அது வந்து அவன் எங்க ஊருக்கார பையன் சார். ஒரு உறவு முறையில எனக்கு அண்ணன் பையன் வேணும். கொலைக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சம்பந்தம் இல்லையா? பின்ன சார் நடந்ததை சொல்றேன். விஷுவல்ல பாக்கீங்களா? போடு. என்ன நடந்துச்சுன்னா, எவ்வளவு பெரிய காலு. மாறியா நடக்காரு. சாவி எடுக்க போறாரு. குரு தப்பிச்சுட்டடா. வாழ்க்கையில இப்படி ஒரு வில்லங்கமா? என்ன கை மாறிட்டு சவுக்க இருக்காரு. என்ன ஆச்சு சார்? எதுக்கு சார் நீங்க உங்களே அடிச்சுக்கிறீங்க? நான் ஜெயிலரா இருக்கேன். இந்த ஜெயில்ல ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுறதா? ஐயோ இது என்ன பையன்?
என்ன சார் நீங்க விவரம் தெரியாத ஆளாக்கல உங்களை போய் நீங்க அடிச்சுக்கலாமா? அந்த சாவி எடுத்து பூ போல திறந்து விட்டா அழகா வீட்டுக்கு போறான். சட்டத்தை மீறி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வேண்டாம், 2 அடி செட் அடிச்சுக்கிறாங்க. நிறுத்தியா நீ சும்மா யான்னு சும்மா சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்க. இதே காலை சலங்கை கட்டிட்டு வார்த்தை வணக்கம் அப்படின்னா ஏதாவது ஸ்கூல் முடிக்காது காய்ச்சரும்ல. என்னடா சொன்ன? ஐயோ போல் எனது அன்பான உறவுகளே, இதுவரை சிலை திறப்பு விழாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் முதல் முறையாக அண்ணன் குருசாமிக்கு சிலை செதுக்கு விழாவை பார்த்து பெருமைப்பட்டு நிற்கிறீர்கள். அப்பாவி ஏழை மக்களின் பணத்தை அபகரிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி அளிப்பதற்காக இந்த கொலையை செய்திருக்கிறார் அண்ணன் குருசாமி அவர்கள். இது கொலை அல்ல, தீர்ப்பு, தண்டனை அல்ல, தர்மம். அவரை குற்றவாளியாக பார்க்காதீர்கள். நம் குறைகளை களைய வந்த சூறாவளியாக பாருங்கள். அவர் நடந்த பாதையில் நாமும் நடக்கிறோம். அவர் குடித்த கடையில் நாமும் டீ குடிக்கிறோம். அவர் வாழ்ந்த சென்னையில் நீங்களும் நானும் வாழ்கிறோம் என்று பெருமைப்பட்டு சொல்லுங்கள். சிறைச்சாலை சிங்க மன்னன் குருசாமி அவர்களின் வழக்கு செலவுக்காகவும் எங்களின் வாழ்க்கை செலவுக்காகவும் நிதி வாங்க இருக்கிறேன் என் அன்பு உறவுகளே. அடே, நீ நம்மால் தானே? ஆமா தலைவா. அன்பான உறவுகளே, நான் மானத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி வேட்டியை அவிழ்த்தேனோ, நீங்களும் வருமான இழப்பை பற்றி கவலைப்படாமல் அவிழ்த்து கொட்டுங்கள் ஐயா, கொட்டுங்கள் ஐயா. அம்மா போடுங்க ஐயா, எடுத்து போடுங்க ஐயா. இத கூட அரசியல் ஆக்குவாங்களா? இந்த கொலைய நீ பண்ணல? இல்ல, நீ பண்ணிருக்க மாட்ட. பண்ணிருந்தாதான் என்ன? இதை என்கரேஜ் பண்ண ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அம்மி கல்லுல உனக்கு சிலையே செய்யறாங்களாம். ஏ குருசாமி, உன்னை பார்க்க உன் ஜாதி சனம் உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. நீ போ. ஏய், நீ பால பக்கத்து வேலையை பாரு போ. ஊர்ல தலை நிமிர்ந்து நடந்தவன தலைவிடிய வச்சா பாத்தா? அம்மா, என் சொந்த பந்தங்களே. சரியா இருப்பேல குடும்ப கௌரவத்தை குளிதோண்டி போச்சடா. அடுத்த மாசம் 22ஆம் தேதி உன் தங்கச்சிக்கும் பக்கத்து ஒரு ஜமீன் பையனுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருந்தேன். நீ ஒரு குறைய பண்ணிட்டு உள்ள வச்ச. ஒரு குறாரன் தங்கச்சி எப்படி கட்டும்னு அடிச்சு வச்சிருந்த யாராரு பத்திரிகை தீ வச்சு குளிச்சாண்டா. அந்த துக்கம் தாங்க முடியாம உங்க அம்மா மாடியில இருந்து கீழே குதிச்சு காலை பொறிச்சுக்கிட்டா. ஏன்டா அப்படி கொலை பண்ண? அப்பா, நான் இந்த கொலை பண்ணவே இல்லப்பா. போய் சொல்லாம இருங்க, உட்காருங்க. நீ உட்காரு. குழப்பதான் பாரு. சரிடா, கொலை பண்ணாங்க. எதுக்குடா சென்னைக்கு வந்த? சொல்லுடா. சோத்துக்கு இல்லையா, சொகத்துக்கு இல்லையா? எதுக்கு சென்னைக்கு வந்த? சொல்லுடா. அவன் சொல்ல மாட்டான். நீ வேணா கேட்டு பாரு. ஐயா, அப்பா கேக்குறாங்கல்ல, சொல்லியா? தாதான்னு வந்தப்பா. நான் சொல்லல பைத்தியக்கார பேர் மௌன்னு. அதுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தை பெரிய ஆளாகி அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தா தானே உன்னை தாத்தான்னு கூப்பிடும். அது இல்லப்பா, தாதா தாதா தாதாவா? தாதா தாதா அடங்கொப்ப மகள. 25 வருஷத்துக்கு முன்னால மட்டும் என்ன சொன்ன? ஆஸ்பத்திரியில குழந்தைய மாத்தி தூக்கி வச்சேன்னு நான் தலையில அடிச்சுக்கிட்டேனே, கேட்டியா நீ? இவன் நமக்கு பிறக்கல, இவன் நம்ம பிள்ளையே இல்ல. இவன் கொலை பண்ணவும் கொள்ளையடிக்க தாண்டி இந்த ஊருக்கு வந்திருக்கான். அம்மா அடிக்காதப்பா. அப்பா, அடுத்த மாசம் 27ஆம் தேதிக்கு இன்னும் 45 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் வெளியே போய் நான் நிரபராதி நிரூபிச்சு நம்ம தங்கச்சிக்கு பேசின அதே மாப்பிள்ளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, நான் உனக்கு புள்ள பிறக்கலப்பா. இது சத்தியம்பா. எப்படிடா முடியும்? நீ உள்ளலாம் இருக்க. அங்க பாருப்பா, மண்ணு குட்டி கிடக்கல, தோண்டி இருக்கேன். 10 அடி தோண்டிட்டேன். இன்னும் 2 அடி தோண்டினா கூவாறு வந்துரும். அது வழியா வெளியே போய் உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பாத்துடா, கண்ணுல மண்ணு பட்டு போகுது. பாசப்பறவைகளா வாழற இந்த கூட்டு குடும்பத்துல புல்லுருவி மாதிரி ஒரு புள்ளையா? ஐயா, என் பையன் அப்படி தப்பா பேசாதீங்க ஐயா. வார 24ஆம் தேதிக்குள்ள வெளியே வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் பிள்ளைக்கு பேசின அதே மாப்பிள்ளையை கெட்டி கொடுத்துரும்னு சத்தியம் பண்ணிட்டான் ஐயா. எப்படி முடியும்? இவன் தான் உள்ள இருக்கானே. ஏன் அந்த பாருங்க, 10 அடி தோண்டிட்டான். 2 அடிதான் தோண்டினா கூ வந்துரும். அப்படியே ஓடிடும் பாத்துக்கிடுங்க. சதிகாரப்பன எல்லாத்தையும் கெடுத்துட்டு சதிகார குடும்பம். நீங்க கேளுங்க. அப்பா எது சொன்னாலும் நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. என்ன சொல்லி முடிக்கலையா? இந்த பாருமா, நான் முதல் மந்திரியாவே இவங்க எல்லாம் மந்திரி ஆகலாம்னு ஏகப்பட்ட கனவுல இருந்தாங்க.
அந்த பய போட்ட 3 கோசத்துல எல்லார் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி உன் வாழ்க்கை ஆயிடக்கூடாதுன்னு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய வர சொல்லியிருக்கேன். போய் பாருமா. நான் வரல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. என்னம்மா அப்படி சொல்ற? இந்த பாருமா, கல்யாணங்கிறது ஒரு பயிரை பாதுகாக்க போடுற வேலி மாதிரி. அப்பா இதெல்லாம் ரொம்ப பழசுப்பா. அதான் நீங்க அரசியல்ல முன்னேறாமலே இருக்கீங்க. இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாளே. இப்ப நீ என்னதான் சொல்ற? நான் வரல. திருவாசகம் மாதிரி திரும்ப திரும்ப அதே சொல்றாளே. பாப்பாவுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லையா? கேட்ட சோசியல்லாம் 7ஆம் இடத்துல குரு வந்தா தான் வியாழ நோக்க வரும்னு வேற சொல்றாங்க. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலான்னு. அப்புறம் எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? தலைவா 3 வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளி. இதுக்கெல்லாம் அதை செய்யக்கூடாதா? அப்ப என்னதான் பண்ண போறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க அங்கிள். ஒரு 100 கிராம் மொபைல்ல உலகமே இருக்கும்போது ஒரு பொண்ணோட மனசுல எவ்வளவோ இருக்கலாம். நான் வேணா பேசி பாக்குறேன், பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லன்னா ஒதுங்கிக்கிறேன். என்ன பெருந்தன்மை பாத்தியாடா? அறிவாளிடா. இந்த மாதிரி மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துல கிடைக்கிறது பெரிய பாக்கியமாச்சு. இதையும் நான் தான் சொல்லணும். நீங்க வாங்க மாப்பிள்ள, போய் உங்க சபரத்தை காமிங்க. ரைட்ல போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க. போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கல்யாணம் மட்டும் ஒழுங்கா நடந்துருச்சா எனக்கு முதல்ல பேரன் தான் பிறப்பேன். ஏன்னா பேரன் பிறந்தா தான் நான் முதலமைச்சர் ஆவேன்னு எல்லா சோசியனும் ஒட்டுமொத்தமா சொல்லிவிட்டாண்டா. ஒருவேளை பேரன் பிறக்கலன்னா உன்னைய தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்னமா பண்ணி விட்டாங்க? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி எந்த ஆம்பளை இப்படி இருப்பாடா? வெக்கமாடா, அசிங்கமாடா? ஏன் நான் மிஸ்டர் மெட்ராஸ் ஆயிரக்கணக்கான பேர் முன்னாடி இப்படி அடிச்சிருக்கேன். என்ன பார்த்து ஆசைப்படாத ஆம்பளையிலும் கிடையாது, பொம்பளையிலும் கிடையாது. இந்த உடம்ப பார்த்தே உங்க பொண்ணுக்கு என் மேல ஆசை இல்லைன்னா என்னை விட யாரோ மனசு ஸ்ட்ராங்கா இருக்கான். வெளியே அனுப்புங்கடா முதல்ல. சரி, நம்மளும் ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதா. இந்த பாருமா, நான் நினைச்சபடி உனக்கு வாழ்க்கை அமையல. இனிமே உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சுக்க. டேய் தலைவா, இனிமே என் பொண்ணு எந்த ரூம்ல இருந்தாலும் கதவை சாத்து. இதுவும் புடிங்கிட்டா பஞ்சரான மாதிரி சத்தம் கேக்கு. இவனா சில அதிகாரிகள் போயிட்டு இருக்காங்களே. ஒரு நிமிஷம் இங்க வாசித்தப்பு வா. இல்ல ஏன் அவசரப்படுறா? உன் விஷயமா தானே பேசிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் வெளியே எடுத்துறேன். உங்களால கண்டிப்பா வெளியே எடுக்க முடியாது. எப்படி கரெக்டா சொல்றான் சித்தப்பு? இப்படிலாம் நீ யோசிச்சனாலதான் உள்ள நான் களி தின்னுட்டு இருக்கேன். சித்தப்பு, என்னை எப்படியாவது எஸ்கேப் பண்ணிவிடு சித்தப்பு. உண்மையான குற்றவாளி யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படில முடியும்? அப்படி கேளுங்க. யார் நீங்க? உய்ய பாலாடா, உய்ய பாலா. உய்யா பாலாவா? பாண்டியனின் ராஜேயத்தில் உய்யலாலா படம் பார்த்தீங்கள, பார்த்து கேட்டீங்கள? அது உய்யலாலா, அண்ணன் உய்ய பாலாடா. அதுக்கு என்ன இப்ப? டேய், நீ கட்ட பஞ்சாயத்து கரையாளுங்க ஐயா, மணி பில்டிங் மூர்த்தி ஐயா, இல்ல கள்ள நோட்டு வெள்ளபாலு ஐயா, யாரு கை சொல்லு? எனக்கு ஒண்ணுமே புரியல. 5 லட்சம் ரூபாய் இந்த கொலைக்கு நான் பேரம் பேசினேன். நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, பாதி எனக்கு கொடுத்துரு. பரோடா பண்ற கொலைக்கு டீல் பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நோனு கத்திட்டேன். ஸ்டாப் பிளாக்ல எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. என்னை எப்படியா எஸ்கேப் பண்ணி விடு. அந்த 4 பேர்ல ஒருத்தன் கிடைச்சாலும் உண்மையான கொலைகாரன் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன். வெரி குட். இன்னைக்கு நைட்டு உன் கைய முறிச்சிக்க, அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போற வழியில எசாக்கி விட்டுறேன். உன்னை நம்பி உடைக்கலாமா? ஒழுங்கா கைய உடையல, மத்தத நான் பாத்துக்கிறேன். உடைக்கிறேன். டேய், நான் ஜெயில விட்டு வெளியே போகணும்னு உனக்கு அக்கறை இருக்கா இல்லையா? போகணும் தலைவா, போகணும். அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. கட்டில் மேல ஏறி ஓங்கி என் கையை மிதி. என் கை உடையும். என்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போற வழியில என் சித்தப்பனை எஸ்கேப் பண்ணி விட்டுருவான். வா மிதி. தலை வளரீங்களா? உனக்காக என் உயிரை வேணா கொடுப்பேன். அதுக்காக கையோட காலோட என்கிட்ட சொல்லாத. டே மடையா, எனக்காக நீ உயிரை விட்டானா உன் பொண்ண தாண்டா வெளியே போகும். நான் வெளியே போனோமா? டேய் மிதிடா. கடவுளே 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 மிதிடா மிதிடா. என்னது
ஏன்னா வாங்கைய முறிக்க சொன்னா அவங்கள முடிச்சிருக்க என்ன பயில வாங்க கூட சகவாசம் வச்சுட்டேன் பத்தியா என் தலையில தலை சரியில்லை மண்டையும் ஆலயம் பாரு வந்து வாச்சிருக்கானோ பாரு எனக்கு எல்லாம் வாங்க சாமி கைதி சாமி வாங்க 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 உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்ல போறேன் எல்லாம் சுத்தி நில்லுங்க சாமி எல்லாரும் ஐயப்பனுக்கு மாலை போடுறாங்க எதுக்கு தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆனா நான் மாலை போடுறதுக்கு எதுக்கு தெரியுமா நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அதனால இந்த வருஷம் படிப்பூஜை என் வீட்டுல இல்ல சாமி இங்க தான் நடத்த போறேன் நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஐயப்பன கோமா பாக்குறானா ரொம்ப கேவலமா பாக்க சார் இப்ப பாரு யானைக்கும் அடிசருக்கும் புலிக்கும் குறி மாறும் அர்ஜுன வில்லு தசை மாறும் கள்ளம் பெருசா காப்பாம் பெருசான்னா கள்ளம் தான் பெருசுன்னு பெரியவங்களே சொல்லியிருக்காங்க ஒரு குற்றவாளி தப்பிக்காம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு 24 மணி நேரமும் அதிர்ஷ்டம் வேணும் ஆனா குற்றவாளிக்கு ஒரு நிமிஷம் போதுமே அவன் தப்பிச்சு போறதுக்கு 23 மணி நேரம் 59 நிமிஷம் நம்ம ஜெயிலருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் அந்த அயோக்கிய பயலுக்கு ஒரு நிமிஷம் அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டானே அதுக்கு இவர் மேல என்ன தப்பு இருக்கு போன வாரம் நான் ஆந்திராவுக்கு போயிருந்தேன் அங்க உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல சின்சியாரிட்டிக்கும் சீரியஸுக்கும் யாரை பத்தி பாடம் நடத்துறாங்க தெரியுமா நம்ம சாமியை பத்தி தான் சோ தண்டனைக்குரியவன் தப்பிச்சு போன குருசாமி தானே தவிர நம்ம ஜெயிலர் சாமி இல்லையே இவரை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தது மாதிரி தெரிஞ்சேன் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன் இப்ப உணர்ந்து சொல்றேன் உணர்ச்சியை ஏன் சார் பாக்குறீங்க இப்ப உணர்ந்துட்டார்ல அதை பாருங்க நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சன் டிவியின் தமிழ் மாலை. வணக்கம். ஒரு முக்கிய அறிவிப்பு. பிரபல நிதி நிறுவன அதிபர் யானை ஈஸ்வரன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குருசாமி என்பவர் புழல் சிறையிலிருந்து தப்பிவிட்டார். அவரை உயிருடனோ பிணமாகவோ ஒப்படைப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசாக தரப்படும் என்று காவல்துறை அறிவித்துள்ளது. ஹலோ ஃபோன் பண்ணிக்கங்க. நான் குரு பேசுறேன். ஏய் எங்க இருக்க? உன் தலைக்கு 50 லட்சம் விலை வச்சுட்டாங்க தெரியுமா? 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல என் தலைக்கு 50 லட்சமா? சரி இப்ப நான் என்ன செய்யணும்? நீ ஒன்னும் செய்ய வேணாம். எம்ஜிஎம் ரிசார்ட்டுக்கு சித்தப்பாவை கூட்டிட்டு வந்துரு. மத்தத நேர்ல பேசிக்கலாம். பை. அண்ணே 50 வருஷமா தமிழ் சினிமால தப்பிச்சு போற கைதிகள்லாம் எஸ்டிடி பூத்துக்கு வந்து தான் போன் பண்றீங்க. நீ மட்டும் என்ன புதுசாவா யோசிக்க போற? அதுதான் ஒவ்வொரு பூத்திலையும் தம்பி ஒவ்வொரு போலீஸ்காரா நிக்க வச்சிருக்கேன். ஏன் ராசி நீ என்கிட்டயே வந்து மாட்டிக்கிட்ட. அதே தமிழ் சினிமால எந்த போலீஸ்காரங்களாவது ஹீரோவை பிடிச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா நான் பிடிப்பனே. அப்ப பிடிங்களே பாப்போம். இந்தா பிடி. ஐயோ தப்பிச்சு போறா பிடிங்க. இந்த பக்கம் தான் இந்த பக்கம் இல்ல, வாங்க அந்த பக்கம் போய் பார்க்கலாம். வாங்க. என்ன பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கீங்க? கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க முட்டாளுங்களா? 100 ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கி கொடுத்தா இருக்காதா தெரியுமா? சைலன்ஸ் சைலன்ஸ். நம்ம போட்டோ மாதிரி இருக்கு. இவனை புடிச்சா 50 லட்சம் எனக்கே கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஷேர் தரேன். எவ்வளவு கொடுப்பீங்க? 25,000 கூட்டி கொடுங்க பாஸ். அது இல்ல பாஸ், கேஷ் கேஷ். 25,000 ஒன்னு. இல்ல மொய்யா எழுதுறீங்க, கொஞ்சம் ஏத்தி தான் கொடுங்களே. ஆளுக்கு 26,000 26,000 26,000 26,000 26,000 4 பேருக்கும். ஓகே ஓகே பாஸ். இந்த போட்டோ உங்க பாக்கெட்ல இருந்து மிஸ் ஆகலாம், ஆனா உங்க கண்ணுல இருந்து மிஸ் ஆகவே கூடாது. ரெடி ஷூட். அடப்பாவிகளா, நீ ஏன் ஷூட் பண்ணல? பாஸ் என்கிட்ட ஒரு மர்ம கண்ணாடி இருக்கு பாஸ், அதை நீங்க போட்டு பாத்தீங்கன்னா முகத்துல எந்த வேஷம் போட்டிருந்தாலும் அதை நீக்கிட்டு ஒரிஜினல் முகத்தை காட்டும் பாஸ்.
பாஸ் ஒரு நிமிஷம். என்ன இப்ப பாருங்க. ஆமா அடடே கரெக்ட் தான். பாஸ் இந்த கண்ணாடியை நான் யூஸ் பண்ணணும்னா டெய்லி வாடகை 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும். 100 என்ன 101 தரேன். Okay, boss. எல்லாம் ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. Yes, boss. போயிட்டு வாங்க. ஓகே. உன்னை ஜெயில்ல யார் பார்த்தது? அன்னைக்கு ஜெயில்ல உய்ய பாலாடா உய்ய பாலா கொஞ்சம் இரு. உய்யப்பாடா பாடிக்கு போ ஒயின் ஷாப்ல கிடப்பான். அவன் கோர்ட்டுக்கே கொலை பண்றானாச்சுமா. சரி சரி, நான் அப்புறம் பேசுறேன். தாதாவாக நீ முயற்சி பண்ணிருக்கணுமா? தேங்க்யூ. அந்த 4 பேர்ல எவனையாவது ஒருத்தனை நாம கண்டுபிடிச்சிட்டோம்னா உண்மையான குற்றவாளி யாருங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த மூஞ்சோட நீ சுத்தினீன்னா உன்னை ஜெயிலுக்கு எவனாவது கூட்டு போயிருவான். இதுல 3 கெட்டப் இருக்கு. இத அப்பப்ப மாத்திக்கிட்டே இரு. அதையும் மீறி இதுல ஏதாவது வில்லங்க வந்தா எனக்கு போன் பண்ணுங்க. இப்போதைக்கு என் படி முடிந்தது. நான் கிளம்புகிறேன். ஏண்டா பாசு துட்ட ஏமாத்திட மாட்டாருல? போட்டடா டேய், கீழ வந்து போட்டலாம் எடுங்கடா. ஏறா போடுறா. ஏறா அங்க கால் கட்டு இருக்குது வர்றா. டேய் அவன் டேய் அவன் மாதிரி தான் இருக்கறான். அவனே முதல்ல பாஸ் போன் பண்ணா. பாஸ் அவன் டீம் பாஸ் உள்ள போறான் பாஸ். வெரி குட். அப்ப ஜாலியா ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்ல பாஸ், அவன் எங்களை இடிச்சு தள்ளிட்டு ஒரு சாரி கூட கேட்காம போயிட்டே இருக்கான் பாஸ். ஆமா பாஸ். அப்ப உடனே கேட்ச் பண்ணுங்க. ஐயோ என்னடாச்சு? பாஸ் நம்ம செம்புக்கு முக்கியமான இடத்துல அடிபட்டு போச்சு பாஸ். ஐயோ அப்ப கழட்டி வச்சிட்டு போ சொல்லு. வாங்க போலாம். டேய் பாஸ் என்ன சொல்லிருக்காரு? அவன் போன வழியிலே பால பண்ண சொல்லிருக்காரா? அந்த வழியிலே போங்கடா. அப்படினா ஓகே. ஜாக்கிரதையா ஜாக்கிரதை. ஏ ஜாக்கிரதையா இரு. நீ காலை உடைச்சுக்காம ஏறு. குதிரையில ஏறி தப்பிக்க பாத்தியா? விட்ட மாட்டோம். பாஸ் அவன் குதிரையில ஏறி போயிட்டு இருக்கான் பாஸ். வேற குதிரை இல்லையா? நிறைய குதிரை இருக்கு பாஸ். அப்ப அதுல ஏறி புடிங்க. டேய் குதிரை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாஸ் அவனை பிடிக்க முடியல. அவன் முன்னாடி குதிரையில போறான், நாங்க பின்னாடி குதிரையில போய்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த குதிரையில போறீங்க? பாஸ் நான் பச்சை குதிரை, பக்கத்துல இருக்கிறோம் மஞ்சள் குதிரை, பின்னால இருக்கிறோம் பிரவுன் குதிரை, இன்னொருத்த மெரூன். டேய் நாட்டத்திலேடா சுத்துறீங்க? ஆமா பாஸ். தூ 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 தூ. இறங்கி தோர்த்துடா. ஓகே பாஸ். சீக்கிரம் இறங்குங்கடா. டேய் நில்றா. டேய் இரு அங்க பாரு. உயபாலா கூட்டத்துல அவனும் ஒருத்தன். அவனை விசாரிச்சானா உயபாலாவை பார்த்துடலாம். வா கேப்போம். பிரதர் என்னயா? உயபாலா சாரை பார்க்கணும். ரொம்ப முக்கியமா? உயிரே போற அளவுக்கு பிரச்சனை. அவனுக்கு அதாயா பிரச்சனை. குவார்டர் மாலை வாங்கிட்டு வா. மாலையா? எதுக்கு? ஒரு வாரமா உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கியா? இருந்தா குவார்டர், போயிட்டா மாலை. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. டாக்டர் இன்னும் டைம் வைக்கல. வாங்க போலாம். என்னையா தார்த்தப்பட சொன்ன கேக்குது? போய் சேர்ந்தானா? என்ன மியூசிக்கை பார்த்து பயந்துட்டியா? சினிமாவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி உய்யா பாலாவுக்கு இதான் என்டர்டைன்மெண்ட் மியூசிக். என்னடா தண்ணியா கிடந்துட்டியா? இல்ல தலைவா, ராவா தான் ஊத்துறேன். ஊத்து ஊத்து. ஆயிரத்தோட ஏய் மட்டன் சிக்கன் ஒண்ணு இல்ல. மட்டன் சிக்கன் இவன் இளவ எடுக்க பாட்டலா குடிக்கிறான். செத்து தொலைறான் இல்லையே. அதுக்கு நேரம் வரணும்ல. என்னைக்கு வர்றது? பாயத்தோரியா யாரு பாலை வளர்த்து சேட்டா? ஆமாமா. அடே பாருடா, உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. உங்க கையினால ஊத்துங்க. உங்க ராசி போகுதான்னு பாப்போம். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. ஊத்து ஊத்து. குடி குடி குடி. என்ன தெரியுதா? தெரியல தெரியலையா? 50 லட்சம் 50 லட்சம். ஆமா நான் சொல்றது கேளு. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஓனர் கொலை வழக்குல என்னை தப்பா மாட்டி விட்டாங்க. உன்கிட்ட ஒருத்தன் பேரம் பேசுறான்னு சொன்னால, அவன் யாருன்னு என்கிட்ட சொன்னா என்ன நான் காப்பாத்திப்பேன். அப்போதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும். சொல்லு யாரு? கூட்டி கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர யாரையும் காட்டி கொடுக்க மாட்டேன். மாமா பயல. சாக போற நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக காட்டி கொடுக்கறதுல தப்பில்ல உயபாலா. உன்னை பார்த்தா என் அத்தை பொண்ணு மாதிரியே இருக்க. நாசமா போச்சு. உனக்காக வேணா நான் சொல்றேன். சொல்லு சொல்லு. குப்புசாமி காதை கொடு.
ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தாங்க போட்டு. என்னது ரேஷன் கடையா? அடியே பணம் வரட்டண்டி. ரேஷன் கடை இல்ல, சூப்பர் மார்க்கெட்டை சேர்த்து வாங்க. வெயிடி போனா. யோ இது அடம் பிடிக்கிற குழந்தையா, தயசு தொப்பிய குடியா. இது தொப்பி இல்ல, டர்பன்யா. இது இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் தர முடியாது, போயா. அங்க என்னடா பஞ்சாயத்து? வாங்க கை செலவுக்கு தான் தேர்தல். அதெல்லாம் தர முடியாது. குடியா, விளையாண்டு கொடுத்துன்னு சொல்றேன்ல, கலந்து குடியா. அதெல்லாம் கட்ட முடியாதுயா, கட்டினா சாமி குடியா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு தொப்பி கேக்குது, அவ்வளவுதான். ஆமாங்க. அதுக்கு எதுக்குமா நீ வெக்கப்பட்டு சொல்ற? நாங்க பாத்துக்கிறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டேய் உன் பங்குக்கு என்ன பேசுற? ஆற எதா இருந்தாலும் கொடுத்து தொலை, இது ஒரு பிரச்சனை உனக்கு. தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு, போய். டேய் இடிஞ்ச வீட்டை எடுத்து கட்ட வழி இல்லடா. டேய் மாப்ள எல்றாத. குடுறா வாங்கடா. இப்ப பாறா உன்ன என்ன பண்றோம்னே. பண்டடா. தாராளமா சொல்லியே வேணா. சத்தி விட்டாங்க. வா வா வா. போயும் ஒரு பொண்ணோட டபுள் பீஸ பார்த்துட்டு 50 லட்சத்தை கோட்டை விட்டீங்களடா. நீங்கெல்லாம் அவ்வளவு வீக்காவா இருக்கீங்க. நானும் வீக்கா தான் இருக்கேன். வாங்க. மந்தவெளி கிருஷ்ணன் என்பவர் 2 மாதமாக இந்த வீட்டில் இல்லை. என்னடா, நமக்கு இருந்த ஒரே லுக் கோல் இவர்தான். இவருக்கும் கண்ணீர் அஞ்சலி செலுத்துற மாதிரி இப்படி ஒரு பேனர் வச்சிருக்காங்க. விடுங்க, முதல்ல போய் கதவு தரங்க. யாரு? என்ன என்ன என்ன? சரிங்க, மந்தவெளி கிருஷ்ணங்கிறது. ஐயோ மந்தவெளி கிருஷ்ணன், எனக்கு ஒரே மண்டவலி. இந்த மண்டை ஏண்டா இப்படி யாரும் கதவு தட்டி தொந்தரவு பண்ண கூடாதுந்தா என் பொண்டாட்டி தாலியை அடமான வச்சு இவ்வளவு பெரிய போர்டு வச்சிருக்கனே, அத நீ பாக்கலையாடா? டென்ஷன் ஆகாதீங்கோ. அதையும் மீறி வரவா போறவெல்லாம் இப்படி தொந்தரவு பண்றே, நான் என்னடா பாவம் பண்ணேன்? இத பாருங்க, அவ காலி பண்ணிட்டா, நான் குடி வந்துட்டேன். நேக்கு தேக சுக ஆராய்ச்சி பண்றதுக்கு நேரம் பத்தலடா. வீணா யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. மயிலாப்பூர் மகாதேவன்னா என்ன தேடி வாங்கோ, மந்தவெளி கிருஷ்ணா மாயவரம் முருகன்னா என்ன தேடி வராதீங்க. போங்க போங்க. என்ன விசுரூபம் பார்த்துவா, ரொம்ப நன்னா இருக்கு. அடியே அந்த ஜாதிகாய் சூர்ணத்தை பால்ல கலக்கு, நான் மட்டும் குடிக்கிறேன். அப்படியே குடிச்சிட்டாலும் ஆரம்பம் தப்பா இருந்தா அடுத்தடுத்து வர எல்லாமே தப்பா தான் இருக்கும். அதுக்கு உதாரணமே நீதான்டா. சரி, இப்ப என்ன பண்றது? அப்படி உட்காரு, 6 முறை யோசிப்போம். டேய் போனை எடுறா. ஹலோ அண்ணே, இன்னும் 48 மணி நேரத்துல நீ நல்லவன்னு நிரூபிக்கணும். நாங்க சொத்து எல்லாத்தையும் வித்து செங்க சூளையை பத்த வச்சிட்டோம். நாங்க அதுல விழுந்து எல்லாரும் உயிரை விட்டுருவோம். என்னடா ஆச்சு? எல்லாமே போச்சு. வீட்டுல எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க போறாங்களாம். ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அத நாங்க சொல்றோம். இனிமே நீ எங்ககிட்ட தப்பவே முடியாது. பக்கத்துல ஸ்விம்மிங் பூலும் கிடையாது. பொம்பளை போட்டோ காட்டி எங்களை ஏமாத்தவும் முடியாது. அதுக்கு தான் பழைய கண்ணாடியை நாங்க மாத்திட்டோம். எங்க பாஸ் எல்லா விதத்திலும் எங்களை திருப்திப்படுத்திட்டாரு. ஹலோ பாஸ், ஐயப்பன் தாங்கல போஸ்ட் ஆபீஸ் கிட்ட குருவ லாக் பண்ணிட்டோம். ஓகே பாஸ், புரியுடா? வண்டியாரா? வண்டி பஞ்சர் பாஸ். பின்னையா உட்காந்துக்கிற? பிரேக்ல இருந்து கால் எடுத்தா பின்னாடி போயிரும் பாஸ். ரிப்பேர் பண்ண வேண்டியதானே? நீங்க காசு கொடுக்க மாட்டீங்கன்னு நானே முடிவு பண்ணிட்டியா? எத்தனை வாடி சொல்லிக்கிறேன், கம்பெனி வெளியே சொல்லக்கூடாது. இப்ப யாருக்கு போன் பண்ணீங்க? எங்க பாஸுக்கு தான். உன்னை புடிச்சு கொடுத்தோம்னா எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 26,000 கிடைக்கும். அட கோட்டு போட்ட கோமாளிகளா, அத நீங்க புடிச்சு கொடுத்தாலே கவர்மெண்ட் உங்களுக்கு 50 லட்சம் தருமா? நாங்க தொழிலுக்கு துரோகம் பண்ண மாட்டோம். ஆமா கரெக்ட். எந்த தொழிலுமே துரோகம் பண்ணாதான் முன்னேற முடியும். இத எங்க பாஸ் எங்களுக்கு சொல்லி தரலையே. டேய் வாயை மூடுறா. இவர் சொல்றது கரெக்ட் தான். எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே இருக்கிறது? அதுக்கு யோசிங்க பாஸ். எங்க அறிவு கண்ணு. ஹலோ, இன்னிலிருந்து நீங்க எங்களுக்கு பாஸ். டேய் என்னடா முட்டாள்தனமா பண்றீங்க? டேய் இது லவர்ஸ் பிரச்சனை, நம்ம தலையிட கூடாது. நீங்க வண்டிக்கு வந்துருங்க பாஸ். ஏசி போட்டு வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க பாஸ். விஜி, என் வாழ்க்கையில சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் பல இருக்கு. உனக்குன்னு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு ஒரு டைம் இல்லை. நீயா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிரு விஜி. நான் வரேன், கடமை என்னை அழைக்கிறது. என்ன ஆச்சு இவனுக்கு? ஹலோ அங்கிள். சொல்லுமா. அட முட்டப்பே.
எந்த ஏரியாமா? 20ல போகாத 10ல போ. ஏய் பழைய பாஸ் வருது திரும்ப போங்க. ஏய் பிள்ளைகளா என்ன காது கேட்காத மாதிரியே போறானுங்க. கேட்காது பக்கத்துல அரைக்கோடி இருக்குல்ல. போயா போ. ஏய் நீ சீக்கிரமா பாப்பா. யோ அமுக்குனா ஓடுறதுக்கு இது என்ன காரா பைக்கா? நீ ஓட்டினா உனக்கு தெரியும். உன்னோட பெரிய டார்ச்சரா இருக்கியா? நீ இறங்கியா நான் ஓட்டுறேன். ஐயா வா கீரை மாத்தி 20ல போடா. வாமா போடா. பிள்ளைகளா ஆளை வச்சு ரிக்ஷா ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நில்லுங்கப்பா. யோ இப்ப தெரியுதா ஆளை வச்சு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா? ஆமா இல்ல அப்படியே நான் பண்ணுங்க. பிள்ளைகளா நில்லுங்கப்பா. நீங்க அப்படி இல்ல நாங்க பிள்ளைகள் இல்ல. யோ தெரியாம சொல்லிட்டேன் நில்லையா? பாஸ்க்கு துரோகம் பண்ணா விளங்க மாட்டீங்க. நாங்க நல்லாவே விளங்குவோம். பிள்ளைகளா 1000 ரூபாய் சேர்த்து தரேன் நில்லுங்க. போயா 1000 ரூபாய் யாருக்கு? மொத்த பணமும் எங்களுக்கு தான். போ. ஐயோ பப்புன் போலீஸ். அங்க இப்படி போறேன் பாருங்க. ஏறு இங்க வாங்கடா. டேய் கும்பிட போன குறுக்க வந்துட்டாரா? வாங்கடா வாங்க நாங்க தான் புடிச்சா பணத்தை கொடுங்க. புடிச்சிட்டு கொடுங்க. இந்த ஆளு உட்கார்ல. சார் பணத்தை எப்ப கொடுப்பீங்க? ஸ்டேஷன்ல வந்து செக் போட்டு தரேன் சார். எங்களுக்கு அக்கௌண்ட் இல்ல சார். ஏன் சார் எங்களுக்கு ஒயின் ஷாப்ல அக்கவுண்ட் இருக்கு, பார்ல அக்கவுண்ட் இருக்கு, மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்கு. அவ்வளவு ஏன் கையேந்தி பவன்ல கூட அக்கவுண்ட் இருக்கு. ஆனா பேங்க்ல அக்கவுண்ட் இல்லையே. சரி கேஷா வேணும். நாங்க அரக்கோடீஸ்வரர். நாங்க பணம் வரப்போற சந்தோஷத்துல சிரிக்கிறோம். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? டேய் அவன் அந்த இன்ஸ்பெக்டருடைய ஆளு. இன்னொரு அந்த குருவை தப்பி கொண்டு இருப்பான். தொழிலுக்கு துரோகம் பண்றேன் எவனும் உருப்பட மாட்டான்டா. நீங்க 4 பேரும் சேர்ந்து ஏன் நட்டை கைட்டீங்க. அவங்க 4 பேர் நட்டையும் கைட்டான். பாஸ் எங்க அறிவு கண்ணை திறந்துட்டீங்க பாஸ். பிள்ளைகளா எங்களை கை விட்டுறாதீங்க பாஸ். நீங்க 4 பேரும் என்ன தள்ளி விட்டுறாதீங்கப்பா. ப்ளீஸ் வாங்க. ஹலோ ஏய் என்னடி பிரச்சனை? ஐயோ இந்த கெட்டப்ல என்ன தொடாதீங்க. அந்த கெட்டப்ல வாங்க. ஏய் கார்ல இருந்த அந்த கெட்டப்ப காணண்டி. இப்படி ஏதாவது பண்ணி தொலைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு கெட்டப்ப வீட்ல வச்சிருக்கேன். You bloody culprit! வேஷம் போட்டு என் மகளை ஏமாத்துறியா? மேடம் நான் சாகல. என்னடா இது? என்ன குழப்பற? மேடம் எதையும் அரைக்குறையா தெரிஞ்சுக்கிட்டா குழப்பம் தான் வரும். முழுசாவே சொல்றேன். ஏற்கனவே உன் தலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டேன். எனி டைம் என் ஆளுங்க உன்னை தூக்கிடுவாங்க. நீ மாற்றுத்திறனாளி இல்லையா? நான் நேரடி திறனாளிடா. என்ன கொல்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்கு. ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு எனக்கு 5 பைசா செலவாகாது. ஆனா உன்னை தாண்டா என்கிட்ட இருந்து யாரையும் காப்பாற்ற முடியாதுடா. என்ன கொலை பண்ணணும்னு அவன் நினைச்சான். ஆனா நான் அவனை கொன்னு முகத்தை சிதைச்சு நான் செத்த மாதிரியே பிளே பண்ணிட்டேன். ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தமிழ் கலாச்சாரத்தை தாண்டி ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் காலம் பூரா அவனையே கடவுளா நினைச்சு வாழணுங்கிற நம்ம இயக்கத்தோட கொள்கையும் தாண்டி கட்னவன் கொலகாரனாவே இருந்தாலும் அவனையும் காட்டி கொடுக்காம துரோகம் பண்ணாம வாழ்றதுதான் பெண்ணினத்துக்கே பெருமைன்னு புரிய வச்சிட்டியேம்மா. இந்த பட்டத்தை உனக்கு தான்மா கொடுக்கணும். எல்லாரும் கை தட்டுங்க. இப்போ நீங்க கை தட்டினது என் பொண்டாட்டி கற்புக்கு கொடுக்கிற அங்கீகாரமா இல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டோங்கிற அகங்காரமா? எது எப்படியோ ஏன்னா நீ மாட்டிட்டே இல்லையா? என்னடி இது? மாட்டிக்கிட்டது நான் இல்ல நீங்க தான். ஏய் கவர்மெண்ட் இவன் தலைக்கு 50 லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்கு. அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டு ஆளு கஞ்சா பிரிச்சுக்கோங்கடா. மேப்ப போட்டு ஸ்கெட்சப் போட்டு நாத்தம் புடிச்ச கோட்டை போட்டு தெரு தெருவா ட்ரே சைக்கிள்லயும் ரிச்சாவிலையும் சுத்தின நாங்க கோனைசா வாயில வச்சுக்கிறது. பஸ் உங்களுக்காவது கோனைஸ் கிடைக்கும். ஆனா இவனுக்கு ஒரு குச்சி ஐஸ் கூட கிடைக்காது. ஏன்னா இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா MMS மூலமா கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சாச்சு. இந்நேரம் போலீஸ் ரவுண்ட் பண்ணிருப்பாங்க. உனக்கு டவுட் இருந்தா ஏதாவது நியூஸ் சேனலை ஓபன் பண்ணி பாரு, ஓடிக்கிட்டு இருக்கும். கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட நிதி நிறுவன அதிபர் தற்போது உயிரோடு இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதனால் குற்றம் சுமத்தப்பட்டு 50 லட்சம் பரிசு அறிவிக்கப்பட்ட குருசாமி அந்த தண்டனையிலிருந்து விலக்கப்படுகிறார். அவரை யாரும் துன்புறுத்துவதோ தொந்தரவு செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இப்போ இவனை லாக் பண்ணி நம்ம கண்ட்ரோல வச்சுப்போம்.
அவன் தலைக்கு 50 லட்சம் போலீஸ் அலோஸ் பண்ண மாதிரி இவன் தலைக்கும் போலீஸ் 50 லட்சம் அலோஸ் பண்ணல. அப்படி கிடைக்கிற 50 லட்சத்தை 5 கொடுத்துட்டு மீதி உள்ள 30 நான் எடுத்துப்பேன். ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்கப்பா. உங்களுக்கு பின் யோசனை அதிகம்னா எனக்கு முன் யோசனை அதிகம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் இந்த வீட்டை அப்பவே நான் பிளான் பண்ணி கட்டிட்டேன். என்ன சொல்ல இந்த வர? வீடு ஒன் வே. நீங்க உள்ள வரலாம், வெளியே போக முடியாதுப்பா. அது நான் மனசு வச்சாதான் முடியும். எல்லா கதவையும் ஓபன் பண்ண ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பா ரொம்ப நல்லதா போச்சு. எங்களுக்கு உங்கள மாதிரி பணத்து மேல எல்லாம் ஆசை கிடையாது. எங்களோட கொள்கை கற்ப காப்பாத்துறது மட்டும்தான். அந்த பாஸ்வேர்டு சொல்லுங்க, கதவு திறக்கட்டும், நாங்க போயிடுறோம். அப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. மேடம், நான் தர்மாஸ்பத்திரியில பிறக்கும் போது 10 பேரோட பிறந்தவன். போகும்போது ஒரு 100 பேரோட போகணும்னு ஆசைப்பட்டேன். ஏதோ உங்க புண்ணியத்துல 30 பேரோடையாவது போறமேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பட்டுன்னு போகாம நீங்க எல்லாம் என்டர்டைன்மெண்டோட போட்டுமேன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ, போலீஸ் பட்டாளியெல்லாம் வந்தாச்சு, கதவு தர. நான் என்னமோ கக்கூஸ்குள்ள சர்வசாதாரணமா உட்காந்துருக்க மாதிரி கதவை திறன்னு அசால்ட்டா சொல்றீங்க. அவன் இந்த பில்டிங்க ரிமோட் கண்ட்ரோல்ல லாக் பண்ணிட்டாங்க. 10 குறைக்கு 4 பாம்பு வேற வச்சு தொலைச்சிருக்கான். சார், ஒரு பேட் நியூஸ் சார். என்ன சொல்லுங்க? டோட்டல் பில்டிங் பாம்பு வச்சிருக்கானா சார்? சார், நான் நீ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? யோ, அறிவு இருக்காயா உனக்கு? வீட்டுக்கு போயிட்டு வரங்கற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கேவலப்படுத்துறியா? எவன வாழ விட்டீங்க? ஹலோ, அந்த யானை இன்சூரன்ஸ் போன கொடு. ஐயா லைன்ல இருக்காரு. மரியாதையா எங்க கிட்ட சரண்டர் ஆயிடு. நாங்கெல்லாம் ஆண்டவன் கிட்ட சரண்டர் ஆகி 5 நிமிஷம் ஆச்சு. பில்டிங் ஃபுல்லா 4 பாம்பு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாம்பு வெடிச்சா அரிக்கோ. ரெண்டாவது பா தும்மல். இங்க இருக்கிறவங்க புடவை பாவாடை வேட்டி எல்லாம் தூக்கும். மூணாவது பாம் பயங்கர பாம். குஷியா இருக்கும். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் முகத்துல தள்ளாடுவாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏயா பயங்கர பாம்னா ஒண்ணு இருக்கு சார். மனுஷன் செத்தா தான் புடைக்க வைக்கிறதுக்கு வழி இல்ல, மத்தபடி எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு சார். நாம அனுபவிக்காம எப்படியா அதெல்லாம் ஏத்துக்க முடியும்? சரி, உள்ளார போறதுக்கு வழி இருக்கான்னு பாரு. என்னையா அடுத்தது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆர்குமெண்ட்? 4வது பாம்பு என்னன்னு தெரியுமா? பில்டிங் டெமாலிஷ் ஆயிடும். உள்ளார போறதுக்கு வழியை பார்க்காத வெளியே போறதுக்கு வழியை பாருயா. ஏல, நீங்க கூட தப்பிக்கிறத பத்தி யோசிக்க முடியல. நாங்கெல்லாம் அண்ணனோட தற்கொலை படைங்க. எதுக்கும் தயார், எங்களை இழக்கவும் தயார். நாங்கெல்லாம் அண்ணமால வச்சிருக்க விசுவாசத்துக்கு பரிசுதான் அந்த வயாகரா பாம். என்னன்னு? ஓ, அந்த முடிவுல இருக்கீங்களா? பசங்க தயாராயிட்டாங்க. ஆண்டவனால கூட இனிமே உங்க கற்பை காப்பாற்ற முடியாது. விஷயத்துக்கு வா. அந்த வயகரா பாம் வெடிச்சு இங்க இருக்கிற பொண்ணுங்களோட கற்புக்கு ஏதாவது பிரச்சனைனா அத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இது வரைக்கும் தாண்டா நான் காமெடி ஹீரோ, இனிமே ஆக்ஷன் ஹீரோ. இல்ல பேசிட்டே இருக்காத, போய் சண்டை போடுற வழியை பாரு. அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா, அடடா பூவின் மாநாடா. ஓ அழகுக்கு இவள் தான். என்ன டப்பா டப்பாவா துறக்கிறானுங்க? இது என்னய்யா எறும்பு? சார், உள்ள போக வழி இல்ல. இத கொண்டு போய் செவுத்துல வைப்போம். இது எப்படி உள்ள போகுதோ அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் உள்ள போயிடுவோம். இதெல்லாம் நடக்கிற கதையாயா? சார், இதெல்லாம் ஊர்ற கதை. ஊர்ற கதையோ ஊர்கா போடுற கதையோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? உனக்கு எனக்கு தான் பொருத்தம். நான் உன்னை கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டிய? கேளுங்க சார். அந்த வயகரா பாம் இருக்க, அது என்னையா பண்ணும்? சார், நம்மளால முடியாதத அது பண்ணும்.
ஓல்டு பாய்ஸ்க்கெல்லாம் இங்க என்னையா வேலை? வைகராபாம் வரைக்கு போதாமே அதை பார்த்துட்டு போலான்னு வந்தோமையா. பார்த்துட்டு போலான்ட்டு வந்தீங்களா இல்ல மோப்பம் பிடிக்கலான்ட்டு வந்தீங்களா? ஏதோ ஒண்ணுயா. கையில குச்ச புடிச்சு ஊன்றதுக்கே தடுமாறுற, இதுல வைகர பாம்பு கேக்குதா? எந்த கஷ்டத்திலையும் வெறப்படி டேய், வந்த வேலையை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இப்போ நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்த? ஐயோ வாரானே. அலர்ட்டா இருக்கீங்களா? அலர்ட்டா இருக்கேன் சார். எனி டைம் என்னோட நடக்கலாம். தாண்டி வரதுக்கு ரெடியா இருங்க. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்றா. ஏய் பாம்பு அடிச்சா பீஸ் பீஸ் ஆயிரோட. பாஸ்வேர்ட் சொல்றா. பதில் சொல்லுங்க, என்ன நடக்குது? இது என்ன சினிமாவா அது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பில்டிங் வெடிக்க போகுது. இங்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க. என்னமா ஆர்வம்? கேள்வி கேட்கறது நீ இருக்க மாட்டே, பதில் சொல்றதுக்கு நானும் இருக்க மாட்டேன். ஓடுமா. பாஸ்வேர்ட் சொல்றா. பக்கத்துல பாஸ்வேர்ட் சொல்றா. விஜய் மாதிரி அடிச்சாலும் அஜித் மாதிரி அடிச்சாலும் நான் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி அடிச்சா சொல்லுவியா? சொல்றா. ஐயோ எறும்பு வேணாம், எறும்பு வேணாம், கிட்ட வராதா வராதா, வேணாம் வேணாம், எறும்பு அது எடுக்கதா எடுக்கதா. உன் உயிர் இதுல இருக்கா? பாஸ்வேர்ட் சொல்றா. பாஸ்வேர்ட் சொல்லு. சொல்ல மாட்டியா? சொன்னா காதுல விட்டுறேன். பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்ட் சொல்லு. அந்த தூக்கி போடு. நான் சொல்றேன் சொல்லு. இப்ப சொல்லு. சீக்கிரம் வா. ஏண்டா எருப்பு மாடு மாதிரி இருந்துகிட்டு எறும்புக்கு பயப்படுற? இல்ல அது என்ன கொன்னுடும். இப்படி ஒரு பாஸ்வேர்டா? இந்த மாதிரி பாஸ்வேர்டு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உண்மையா சொல்றானா இல்ல நம்மள கலாய்க்கிறானா? என்ன பண்ணலாம்? பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. பாஸ்வேர்ட் சொல்லு. அட இருங்கம்மா. பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. பாஸ்வேர்ட் சொல்லுப்பா. சொல்லுப்பா பாஸ்வேர்ட். अंडा का कसम अबू का गुहम तिरंगिड़ सीसे வாங்க எல்லாரும் வாங்க. என்ன பயங்கரபாமா? வெடிக்கலையே. வெடிக்க வையா பாப்போம். அது வெடித்தால் இந்த பில்டிங்கும் சேர்ந்து வெடிக்குமாம். அப்படியா சொல்ற? சரி வா போலாம். வாங்க சார். வணக்கம் சார். ஏய் உன்னை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. சார் நான் 75 கேஸ் சார். இல்ல அந்த 100 ரூபாய் கொடுத்து தோசை வாங்கிட்டு வர சொன்ன அது நீதானே? ஆமா சார். நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அது செங்கல்பட்டு போறதுக்கே சரியா போச்சு சார். அப்புறம் நான் வந்து லாரியை பிடிச்சி பிட் பாக்கெட் அடிச்சு வாழைக்காய் மண்டி லாரியில ஏறி போய் நான் ஒரு திருநெல்வேலி தோசை வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு ஒரு தோசை வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். ஏல இங்க இருக்கிற திருநெல்வேலி ஹோட்டல்ல தோசை வாங்கிட்டு வந்தா திருநெல்வேலிக்கே போயிட்டியா நீ? ஒன்னாவது ரீல்ல ஒரு தோசை வாங்க போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்து நிக்கிறியே என் ராஜா. சார் ரொம்ப சார் இந்த தோசைக்கார தம்பி பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை விடியா. நீ போய் மைசூர் போண்டானாலும் பாம்பே அல்வா 100 வாங்கிட்டு வா. சார் ஏன் இந்த இருக்கிற திருநெல்வேலியில தோசை வாங்க சொன்னதுக்கு ஃபர்ஸ்ட் ரீல்ல போயிட்டு கிளைமாக்ஸ்ல வந்திருக்கானே. நீங்க 2 ஸ்டேட்ல போய் வாங்க சொல்றீங்க. அவன் எப்போ வருவான் தெரியுமா? அடுத்த படத்தோட கிளைமாக்ஸ் தான் வருவான். கொண்டாட தோசையை நான் மோக்க முடியும்.